தெரியப்படுத்தியிருக்கிறார். இந்த அருமையான காலவெளியில் ஆண்டுடைய பிள்ளைகளாகி நாங்கள் மறுபடியும் கர்த்தருடைய சமூகத்தில் வந்திருக்கிறோம். கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றும் உள்ளது. ஒரு விஷயம் கரங்களை உயர்த்தி நாம் ஜெபிப்போம். ஆண்டவரே, நீர் கொடுத்த நல்ல நாளுக்காக நன்றி. இந்த நாள் உண்மையாகவே நல்ல நாள் ஆண்டவரே. இந்த அருமையான நல்ல நாளில் உள்ள சமூக நினைக்க எங்கள் கொடுத்த கிருபைக்காக ஸ்தோத்திரம். அநேகருக்கு ஆராதனை இல்லாத போது எங்களுக்கு ஒரு ஆலயத்தை ஆராதிக்கிறதுனால ஒரு கிருபை கொடுத்தீங்க, அதற்காக உங்களுக்கு நன்றி. இந்த நாளை ஆசீர்வாதமாக்கினபடியாக உங்களுக்கு நன்றி. இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிறதால யாரும் மேல் கர்த்தருடைய பிரசன்னம் இறங்கும்படியாக நம்ம சொல்லிக்கிறோம். மனுஷனாக பேசிக்கொண்டிருந்த வேளையில் அவர்கள் தேவனுடைய அபிஷேகம் நிரப்பப்பட்டார் என்று நாங்கள் வீட்டில் வாசிக்கிறோம். அதாவது வார்த்தையானது மனுஷனை விடுவிக்கிறதா இருக்கிறபடியாக நன்றி. வார்த்தையானது மனிதனுக்கு ஜீவனை கொடுக்கிறபடியாக நன்றி. இந்த வார்த்தையானது மனுஷனுடைய சரீரத்துக்குள்ளாக இருக்கிற எல்லா விலகினைகளையும் நீக்கப்படுகிற ஒன்றாயிருக்கிறபடியாக நன்றி. இந்த வார்த்தையை கேட்க ஒவ்வொருடைய தேவைகளும் கிறிஸ்து இயேசுவினாலே சந்திக்கப்படுகிறபடியாக நன்றி. இந்த வார்த்தைக்கு ஆசீர்வதித்து அருளுவீராக. இந்த வார்த்தை ஆசீர்வாதமான வார்த்தையாக இருக்கிறபடியாக நன்றி. ஆண்டவரே இயேசுவின் நாமத்தினாலே ஆமென். ஹல்லேலூயா. நாளிலே விஷயமாய் ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே மறுபடியும் எங்களை வாழ்த்தி நான் வரவேற்கிறேன். நாளிலே விஷயமாய் நாங்கள் கர்த்தருடைய ஆராதனை கலந்து கொள்ளும்படியே கர்த்தர் எங்களுக்கு மறுபடியும் ஒரு சந்தர்ப்பத்தை கொடுத்திருக்கிறார். இப்படிப்பட்ட சந்தர்ப்பம் இல்லாதபடிக்கு அநேக இடங்களிலே ஆராதனை இல்லாதபடிக்கு ஜனங்கள் மிகவும் கஷ்டத்தில் வீடுகளில் இருந்து கொண்டிருக்கிறார்கள். சில இடங்களிலே 2 மாதம் அல்லது 3 மாதம் அளவில் கூட ஆராதனை இல்லாதபடிக்கு ஜனங்கள் வீடுகளில் இருக்கிறார்கள். வீடுகளிலே அடைப்பட்டு கிடக்கிறார்கள். ஆனால் கூட ஆண்டவருடைய அன்பானது ஜனங்களை நேசிக்கிற ஒன்றாக இருக்கிறது. ஆண்டுடைய அன்பானது வெளிப்படுது. ஆண்டுடைய அன்பை எங்களுக்குள்ளாக வெளிப்படும் போது ஆண்டவர் என்ன செய்யறார் சொன்னால் தன்னுடைய அன்பை வெளிப்படுத்தும்படியாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே அந்த சிலுவையில் அறையப்பட்டார். அவர் சிலுவையில் அறையப்பட்ட போது எங்களுக்கு கிடைத்ததான வெற்றி அந்த சிலுவையின் வெற்றியாயிருக்கிறது. அந்த ஜெயமுள்ள ஒரு வெற்றி நாளிலே நாங்கள் இடத்தில் அமர்ந்திருக்கிறோம். இந்த தேவனுடைய வார்த்தை கேட்கிறதா நாங்கள் ஒவ்வொருடைய வாழ்க்கையில் கர்த்தர் இன்றைக்கு ஒரு பெரிய காரியத்தை செய்ய போகிறார். லூக்கா எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம் எடுத்தவர்கள் வாசியுங்கள். எடுத்தவர்கள் கைகளை வாசிக்கும்படியாக நான் கேட்கிறேன். 8ஆம் அதிகாரம் 23ஆம் படகு ஓடுகையில் அவர் நித்திரையாய் இருந்தார். அப்பொழுது கடலிலே சுழல் காற்று உண்டானதால் அவர்கள் மோசமடையத்தக்கதாய் படகு ஜலத்தினால் நிறைந்தது. அவர்கள் அவரிடத்தில் வந்து ஐயரே ஐயரே மடிந்து போகிறோம் என்று அவரை எழுப்பினார்கள். அவர் எழுந்து காற்றையும் ஜலத்தின் கொந்தளிப்பையும் அகற்றினார். உடனே அவர்கள் நின்று போய் அமைதல் உண்டாயிற்று. උන්වහන්සේ නිදාගත්සේක. එකල ඡන්දය නැගිට විලාපත් විය. ඔරුව තුල වතුර පිරි ඔවුන් මා අනතුරකට පත් වූය. ඔවුන් අවුත් උන්වහන්සේ පුදුම වූ ස්වාමීනි ස්වාමීනි අපි විනාශ වෙන්න ළඟ යයි කීය. උන්වහන්සේ පිපිදී මර්ධට නැග තර්ජනය කළසේක. එවිට நிஷாதவே ඇතිවිය. ஹல்லேலூயா. நாளிலே விஷயமாய் இந்த வசனத்தை வாசிக்கும் போது நாம் பார்க்கிறோம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஒரு பிரயாணத்தை அவர் அதாவது இருக்கிற கரையில் அக்கறைக்கு போய் கொண்டிருக்கிறார். අපි දකිනවා එළිදී ස්වාමීන් වහන්සේ මේකට සිට ඒකට යමින් සිටියා. அதாவது போய் கொண்டிருக்கிறதிலே நாங்கள் பார்க்கிறோம் இங்கே புயல் காற்று அவருக்கு விரோதமாக இருக்கிறது. අපි දකිනවා ඒ ස්ථානයේදී ලොකු සොලිසුණුවටක් ඇති වුණා. அவருடைய வாழ்க்கையானது இப்பொழுது நாங்கள் பார்க்கிறோம் அவருடைய வாழ்க்கையானது இப்பொழுது கேள்விக்குறியாய் மாறி போயிருக்கிறது. ඒ ස්ථානයේදී යාලගේ ජීවිතය
இப்பொழுது அவருடைய வாழ்க்கையில் அடுத்த கட்டம் என்ன நடக்குது? එන්න යන කාලේ මොනවද වෙන්න යන්නේ? அந்த நாங்கள் பார்க்கிறோம், அங்கே பார்க்கும்போது அவருடைய படகுல, அதாவது படகானது படகுக்குள்ளாக தண்ணி வரக்கூடிய அளவுக்கு, நீர் வரக்கூடிய அளவுக்கு அந்த புயல் காற்றின் வேகம் அதிகமாக இருந்தது. අපි දකිනවා ඒ ඔරුවතුලට වතුර යන තරමේ සුළුසුනාටුව බොහෝ වුණා. அப்படியான நிலையில் ஆண்டு பிள்ளைகளாகி நாங்கள் கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் இருக்கிறது. அதாவது ஆண்டவரும் இருக்கிறார், சீசர்கள் இருக்கிறார்கள். போகும்போது ஏன் புயல் காற்று வருது? අපි දකිනවා ඒ ඔරුව තුල දෙවියන් වහන්සේත් ඉන්නවා. උන්වහන්සේගේ ගෝලයේ සිටින ඇයි එතකොට සුළුසුනාටුවක් ඇති වුණේ? எப்பொழுது மனுஷனுடைய வாழ்க்கையில் விசுவாசம் கிரியை செய்கிறது? කොයි වෙලේද ඇදහිල්ල මනුෂ්‍යගේ ජීවිතේ ක්‍රියා කරන්නේ? எப்பொழுது நல்லா கவனிங்கள், ஒரு மனிதன் நல்ல நீந்துவதற்கு கற்றிருக்கிறான் என்று வைத்துக் கொள்ளுங்கள். අපි දකිනවා මිනිස්සෙක් පියනන්නට ඉගෙන ගන්න නැති. அந்த தெரிந்தனால் கூட சில வேளையில் என்ன செய்யறான், அவனுக்கு அது எப்பொழுதும் பிரயோஜனப்படுவதில்லை. ඒ පියනන්න ඉගෙන ගත්තත් ඒක හැමතිස්සෙම ඒක ප්‍රයෝජනවත් වෙන්නේ නැහැ. ஆனால் ஒரு சில நேரங்களிலே என்ன செய்யறான், அவன் தப்பி தவறி அங்கே கடலிலே போகும்போது வெளியில் விட்டான் என்று வைத்துக் கொள்வோம். ඔරුවේ යනකොට එයා වැදුනත් එහෙම. அப்பொழுது என்ன செய்யறான், அவன் கற்றுக்கொண்டதான நீச்சல் கற்றுக்கொள்ளக்கூடியதான தன்மையானது அவனுடைய ஜீவனை விடுவிக்கிற ஒன்றாயிருக்கிறது. අපි දකිනවා ඒ පියනන්නට ඉගෙන ගත්තා නම් ඒ ජීවිතය එතන නිදහස් කරගන්න. விசுவாசம் எப்பொழுது கிரியை செய்கிறது என்று சொன்னால், பிரச்சனைகள் வரும்போதுதான் அந்த விசுவாசத்தை பயன்படுத்த முடியும். ඇදහිල්ල අපි භාවිතා කරන්නට ඕනේ අපේ ජීවිතයට ප්‍රශ්නය පැමිණෙන විටදී. எப்பொழுது போராட்டம் மனுஷன் வாழ்க்கையில் உருவாகிறதோ அப்பொழுதுதான் அவனால் அந்த விசுவாசத்தை அதாவது பிரயோஜனப்படுத்த முடியும். අපි දකිනවා මනුෂ්‍යයන්ගේ ජීවිතයට පොරබැදීම එනකොට අපේ විශ්වාසය අපි තදින් எப்பொழுது மனுஷன் வாழ்க்கையில் அழுத்தங்கள், தாக்கங்கள், போராட்டங்கள், பிரச்சனைகள், கடன் பிரச்சனைகள் வருகிறதோ அப்பொழுதுதான் அவனால் விசுவாசத்தை பயன்படுத்த முடியும். අපේ මනුෂ්‍යයන්ගේ ජීවිතයට ප්‍රශ්න නැත්තම් ණය කරදර එනකොට තමයි ඇදහිල්ල තදින් අල්ලගන්නේ. அதாவது அப்பொழுதுதான் என்ன செய்ய முடியும் சொன்னால், விசுவாசமிக்க வார்த்தைகளை மனிதனால் பேச முடியும். එතකොට තමයි ඇදහිල්ල යුතු වචනය ප්‍රකාශ කරන්න அதாவது පුළුවන්. போராட்டங்களை, பிரச்சனைகள் என்று சொன்னால் எங்கள் வாழ்க்கையில வார்த்தைகளை, விசுவாச காரியங்களை பேசுவதற்கான யாதவான சூழ்நிலையாக අපේ ජීවිතේ ප්‍රශ්න නැහැ කියනවා නම් අපිට ඇදහිල්ල යුතු ජීවිතයක් எங்கள் ජීවත් வாழ்க்கையில කරන්න. அதாவது கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது போராட்டத்தினால் இருந்தது மாத்திரம் கிறிஸ்தவ வாழ்க்கை அல்ல. කිතුල ජීවිතය කියන්නේ ප්‍රශ්නය මැද්දේ තියෙන එකක් නෙවෙයි. அப்படியானால் ஆண்டவர் போகும்போது நாங்கள் பார்க்கிறோம், விரோதமாய் அந்த பிரச்சனைகள், அந்த புயல் காற்று, அந்த படகு விரோதமாய் புயல் காற்று வீசின போது අපි දකිනවා උන්වහන්සේ ගමන් කරගෙන සිටිද්දී ඒ ආව කුණාටුව. அந்த ஜலமானது கொந்தளித்த போது, கடலானது கொந்தளித்த போது, අපි දකිනවා ඒ ජලය ඇවිල්ලා උතරනකොට அப்பொழுது அவர் நேற்று நாம் சில வேளைகளில் தேவனுடைய சித்தமில்லாத, அதாவது நாங்கள் வந்து விட்டோம் என்று சொல்லி கூட சீசனை சில வேளையில் நினைத்திருக்கலாம். එතන හිටපු ගෝලෙ හිතන්න පුළුවන් උන්වහන්සේට කැමති නැති ගමනක් අපි ආවා நாங்கள் சில කියලා. சுயத்திலே இந்த காரியத்தை ஆரம்பித்து விட்டோமா என்று சொல்லி நீங்கள் சில வேளையில் யோசிக்கலாம். සමහරක් විට අපි හිතනවා අපේ කැමැත්තෙන් අපි මේ දේ කරාද அதாவது කියලා. நம்முடைய சுய பலத்தினால் இந்த காரியத்தை தீர்மானித்தோமா என்று சில வேளையில் நீங்கள் யோசித்துக் கொண்டிருக்கலாம். සමහරක් විට මේක අපේ කැමැත්තෙන් අපි කරනවාද කියලා අපි හිතන්නත් சில පුළුවන්. வேளையில் நாம் நினைக்கிற வாழ்க்கையில சில வேளையில நாங்களா விரும்பிதான் இந்த பிரச்சனைகளை சிக்கிக் கொண்டோமா என்று சொல்லி நீங்கள் யோசித்துக் கொண்டிருக்கலாம். සමහරක් විට අපි හිතන්න පුළුවන් අපි කැමැති නැද්ද කියලා මේ ප්‍රශ්න වලට අපි මුහුණ ஆனால் தேவன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த அக்கறைக்கு போக வேண்டியது மிக முக்கியமான விஷயமா இருந்தது. දෙවියන් වහන්සේ ඇවිල්ලා ඒගොල්ලන්ට යෑමට ඉතාමත් වැදගත්ව තිබුණා. அதாவது நீங்கள் இப்பொழுது கட்டப்பட வேண்டிய வீடு கட்டி முடிக்க வேண்டியது தேவனுடைய சித்தமுமா இருக்கிறது, உங்களுடைய விருப்பமுமா இருக்கிறது. අපි දකිනවා අපේ නිවස ගොඩනගා ගන්න එක අපේ කැමැත්ත සහ දෙවියන් වහන්සේගේ කැමැත්ත තිබෙනවා. உங்களுடைய விருப்பமும் தேவனுடைய சித்தமும் அதாவது இணைக்கப்படும் போதுதான் உங்களுடைய காரியம் வாய்க்க பண்ணப்படுகிறது. අපේ කැමැත්ත සහ දෙවියන් වහන්සේගේ ආසාව ඉෂ්ට වෙන්නට ඕනේ. அதாவது உங்களுடைய விருப்பத்தோடு கூட தேவனுடைய சித்தம் வெளிப்பட வேண்டும். අපේ කැමැත්ත තුලින් උන්වහන්සේගේ දේවල් එළිදක්වන්නට අවශ්‍යයි. அப்படியானால் நாங்கள் எப்படிப்பட்ட காரியங்களை அறிக்கையிட வேண்டும் என்று சொன்னால், ஆண்டுடைய அதாவது வல்லமை மிக்க வார்த்தைகளை அறிக்கையிட வேண்டும். අපි එවැනි දේවල් අපි ක්‍රියාත්මක කරන්නට ඕනේ නම් අපි දෙවියන් වහන්සේගේ වචනේ ප්‍රකාශ அந்த කරන්න வார்த்தைகளை ඕනේ. நீங்கள் அறிக்கையிடும் போது கர்த்தர் கிரியை செய்ய ஆரம்பிக்கும். අපි ඒ වචනේ ප්‍රකාශ කරනකොට ඒ ක්‍රියාව කරන්න පටන් ගන්නවා. வார்த்தையை சொல்ல வேண்டியவர்களான நாங்கள் கூட சில வேளையிலே உறங்கிக் கொண்டிருப்போம், ஆனால் புயல் காற்று வீசதான் செய்யும். දෙවියන් වහන්සේගේ වචනේ ප්‍රකාශ කරන්න ඕනේ. අපිත් හැංගිලා සිටියා නම් අපිටත් මේ විදිහට පැමිණෙනවා. இயேசுவானவர் அந்த படகில் இருந்தபோது கூட அவர் அங்கே அமைதலாக இருந்தபடியால், அதாவது ஆழ்ந்த உறக்கத்தில் இருந்தபடியால் அந்த சில வேளையில என்ன செய்திருக்கலாம், அந்த புயல் அந்த காற்றினுடைய வேகம் அதிகரித்திருக்கலாம். අපි දකිනවා ජේසුස් වහන්සේ ඇවිල්ලා එතන ස්ථානයේ නිදාගෙන සිටපු නිසා ඒ හුළඟ ඇවිල්ලා වේගෙන් එන්නට ඇති. நாங்கள் பேச வேண்டிய வார்த்தையை சரியான நேரத்தில் பேசும்போதுதான் கர்த்தர் அற்புதம் செய்ய முடியும். අපි කතා කරන වචනේ පැහැදිලිව කතා කරොත් තමයි දෙවියන් වහන්සේට ක්‍රියා කරන්නට எந்த පුළුවන්. சூழ்நிலையிலே வசனத்தை பேசுகிறோமோ அந்த சூழ்நிலையிலே கர்த்தர் எங்களுக்காய் உதவி செய்யக்கூடியவராய் இருக்கிறார். අපි කුමන අවස්ථාවකින්ද අපි කතා කරන්නේ ඒ වෙලාවේ උන්වහන්සේ අපිට උපකාර நாங்கள் කරනවා. பேசுகிற வார்த்தையானது ஜீவன் உள்ளதாய் இருக்கிறது. අපි කතා කරන වචනේ ඇවිල්ලා ජීවමානව තිබෙනවා. உன் வாழ்க்கையில நீ அறிக்கையிடுகிற ஒவ்வொரு வார்த்தைக்கும் உயிர் உண்டு என்பதை நீ விசுவாசிக்க வேண்டும். ඔයාලා කතා කරන සෑම වචනයක ජීවනය තිබෙනවා කියලා ඔයාලා ඇදහිල්ල ஏன்னா කරගන්න. எப்பொழுது எங்களுடைய வாழ்க்கையில போராட்டங்கள் வருதோ அப்பொழுது வார்த்தையை நாங்கள் அறிக்கையிட வேண்டும். අපේ ජීවිතයේ කොයි වෙලාවක පොරබැදීම එන්නේ එතකොට උන්වහන්සේගේ වාක්‍ය අපි ප්‍රකාශ කරන්න. வார்த்தையானது
மனிதனுக்கு ஜீவனை உண்டாக்குற ஒன்றா இருக்கிறது. අපි දකින උන්වහන්සේගේ වචනේ ඇවිල්ලා මනුෂ්‍යයන්ට ජීවනය ඇති කරනවා. வானம் பூமியும் கடல் காற்றும் என்ற எல்லா காரியம் உருவாக்கப்படும் முன்பதாகவே வார்த்தை இந்த பூமியில் இருந்தது என்று நாங்கள் யோவான் 1 அதிகாரத்திலே வாசிக்கிறோம். අපි දකිනවා උන්වහන්සේ මේ පොළවේ සියල්ල මවන්ට ප්‍රථමයෙන් උන්වහන්සේගේ වචනය තිබුණා කියලා. அப்படியே வசனமானது என்ன செய்யும்? முதலாவது கிறிஸ்தவ வாழ்க்கையில வசனமானது மிக முக்கியமா இருக்கிறது. அது விசுவாசத்தோடு கூடிய வசனமா இருக்க வேண்டும். අපේ කිතුණුවන්ගේ ජීවිතේ උන්වහන්සේගේ වචනය ඇවිල්ලා ඉතාමත් වැදගත්. ඒක ඇදහිල්ලේ වචනය යුතු තියෙනවා. அதாவது பேசுகிறேன் என்பதற்கு பேசாதபடிக்கு விசுவாசத்தோடு கூட நாங்கள் பேச வேண்டும். කතා කරන්න ඕනි කියලා කතා කරන්නේ නැතුව ඇදහිල්ල යුතු අපි කතා කරන්න අවශ්‍යයි. அதாவது நான் அந்த சூழ்நிலைக்கு வார்த்தை பேச வேண்டிய சரியான வார்த்தை நான் பேசும்போது ஜெயத்தை பெற்றுக் கொள்கிறேன். අපි දකිනවා මේ අවස්ථාවට යුතු දෙවියන් වහන්සේගේ වචනය ඇදහිල්ලෙන් කතා කරා නම් අපි ඒක அந்த ජයග්‍රහණය விதமான ஒரு அதிகாரத்தின் பிள்ளைகளாய் நாங்கள் இந்த பூமியில இருக்கிறோம். ඒ විදිහේ අධිකාර යුතු දරුවන් ලෙස අපි මේ පොළේ සිටිනවා. யுத்தம் நடந்து கொண்டிருந்த போது தேவனுடைய மனுஷனாகிய யோசுவா சொல்லுகிறார், சூரியனுக்கு கூட கட்டளையிடுகிறார். අපි දකිනවා මේ ස්ථානයේ යුද්ධය පැවැත්වෙනකොට හිරට ඇවිල්ලා දෙවියන් වහන්සේ අණ කරනවා. அதாவது யோசுவா கட்டளையிடுகிறான் அந்த கருத்து நிற்கும்படியா. අපි දකිනවා යොෂුවා ඇවිල්ලා ඒකට අණ කරනවා. அதாவது அந்த சூழ்நிலையை அவன் பேசின வார்த்தையானது செயல்பட்டது. අපි දකිනවා මේ අවස්ථාවේදී ප්‍රකාශ කරපු වචනය ඇවිල්ලා ක්‍රියාත්මක වුණා. இயேசு கொண்டு போய் தண்ணீரை கொடுங்கள் என்று சொன்னபோது அவர்கள் பரிமாறும் போது திராட்சரசமாய் மாறினது. අපි දකිනවා ඒ වතුර ඇවිල්ලා දෙවියන් ජේසුස් වහන්සේ දෙන්න කියනකොට ඒක ඇවිල්ලා මිදුෂ ලෙස පාවිච්චි ஐந்தப்பமும் 2 துண்டு மீனும் 5000 பேருக்கு பகிர்ந்தளிக்கப்பட வேண்டும். ஆண்டவர் சொன்னார், இதை கொண்டு பரிமாறுங்கள் என்று சொன்னார். அது அங்கே நிறைவேறியது. අපි දකිනවා රොටි පහයි මාළු දෙක ගිහලා මනුෂ්‍යයන්ට දෙන්න කියනකොට ඒක ගොඩාක් දෙනකොට ඒකට දුන්නා. அதாவது கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது வார்த்தையின் அடிப்படையிலே கட்டப்பட்ட ஒரு ஜீவியம். අපි දකිනවා කිතුණුවන්ගේ ජීවිතය ඇවිල්ලා දේ වචනය තුලින් ගොඩනැගුණා වූ ජීවිතය. நான் சொல்லுகிறதும் நான் பார்க்கிறதும் நான் கேட்கிறதும் ஆனது விசுவாசத்தின் அடிப்படையில் அமைந்திருக்கிறது. අපි දකිනවා අපි බලන දේවල් සහ කතා කරන දේවල් සහ සෑම දෙයක්ම ඇදහිල්ලෙන් කටයුතු දේවල්. உனக்குள்ளாய் விசுவாசம் இருக்கிறதோ இல்லையோ ஆண்டவர் உன்னை சுகமாக்க முடியும். දෙවියන් ඔයාලා තුල ඇදහිල්ල තිබෙනවද නැද්ද? නමුත් දෙවියන් වහන්සේ සුව කරන්නට ஒரு மனிதன் அதாவது அவன் திமிர்வாதனக்காரனா இருந்தபோது கூரையை பிரித்துக் கொண்டு அவனை அதை இயேசு இருக்கிற இடத்துல அவனை கொண்டு இறக்கினான். අපි දකින මේ මනුෂ්‍යයන් ඇවිල්ලා උඩඟුකාරයෙක් ලෙස සිටීපු නිසා වහලා ගලවලා ඇතුළට බැස්සුවා. அங்கே ஆண்டவர் என்ன செய்தார்? அவனை ஆண்டவர் சுகமாக்கினார். අපි දකින මේ ස්ථානයේදී දෙවියන් වහන්සේ සුව කරා. ஒரு மனிதனை பார்த்து ஆண்டவர் கேட்கிறார், நீ சொஸ்தமாக வேண்டும் என்று விரும்புகிறாயே என்றார். යම් මනුස්සෙක් දිහා බලලා යේසුස් වහන්සේ කියනවා ඔබ සුව වෙන්නට කැමතිද කියලා. இதை நாங்கள் என்ன புரிந்து கொள்கிறோம்? මේකෙන් අපි කුමක්ද තේරුම් ගන්නේ? விசுவாசத்தின் வார்த்தை உருவாக்குகிற வார்த்தை. අපි දකිනවා ඇදහිල්ලේ වචනේ ඇවිල්ලා බිහි කරන්න ආව அதாவது වචන. வார்த்தையை சொல்லினால், வார்த்தை ஜெபித்து விட்டால், வார்த்தையை சொல்லிவிட்டால் அதை பரிசித்து பார்க்க வேண்டும். අපි ඇවිල්ලා වචනයක් කියලා යාඥා කරා නම් ඒක අපි නිදානිය කල්පනා කරන්නට நான் අවශ්‍යයි. முதல் ஆராதனையில் ஒரு விஷயத்தை சொன்னேன். நீங்கள் அதாவது ஒரு குழந்தைக்காக ஜெபிப்பீர்களானால், நீங்கள் ஜெபித்து போன பின்பு அந்த வார்த்தை அறிக்கையிட்டு விசுவாசத்தில் வளரும் போது போய் மறுபடியும் போய் வைக்கிறதுல பரிசித்து பாருங்கள். මම ප්‍රථම මම දෙන්නේ මම කිව්වා දරුවෙක් කොහොමද නම් ඒක ඇදහිලි යුතු කියලා ගිහිල්ලා වෛද්‍යවරයෙක්ගෙන් අහලා බලන්න. அதாவது இன்று சொல்லிவிட்டு நாளை அல்ல, අද කියලා හෙට නෙවෙයි. இன்று சொல்லிவிட்டால் இன்னும் 1 மாதம் அல்லது 1.5 மாதங்கள் கழித்து போய் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் பரிசித்து பாருங்கள். ஒரு புதிய கர்த்தர் உருவாக்கி இருப்பார். ඔයාලා අද නෙවෙයි දවස් දෙකක් නෙවෙයි මාසයක් ගිහිල්ලා බලන්න ස්වාමීන් වහන්සේ දේ ඉෂ්ට කරාය. ஏன்னா வார்த்தையை சொல்லும்போது வார்த்தையான கிரியை செய்கிறதா என்பதை நாம பார்க்க வேண்டும். අපි වචනයක් කියනකොට ඒ වචනේ ඇවිල්ලා ක්‍රියා කරනවද කියලා අපි ஏன்னா බලන්න. உன் விசுவாசம் நீ நச்சிக்கிறது என்று வேதம் சொல்லுது. අපි දකිනවා අපි ඇදහිල්ල ඇවිල්ලා අපි මිදනවා කියලා. அதாவது உங்களுடைய விசுவாசமே உலகத்தை ஜெயித்து ஜெயமென்று எழுதப்பட்டது. අපි දකිනවා ඇදහිල්ල ඇවිල්ලා ලෝකේ ගන්නව ජය කරන්න කියලා. அப்படியே அந்த வார்த்தை சொல்லுகிற பாருங்கள், அங்கே இயேசுவானவர் என்ன செய்தார்? அங்கே அவர் வார்த்தையை பேசக்கூடியதான வார்த்தை சொல்லக்கூடியதான இயேசு உதவி கொண்டிருந்த போது உயர் காற்று வீசியது. අපි දකින ඒ වචනේ ප්‍රකාශ කරන්න ඕනේ ජේසුස් වහන්සේ ඔරුව තුල නිදාගෙන සිටිනකොට කුණාටුවක් ඇවිල්ලා எங்களுக்குள்ளாய் வார்த்தை இருக்கிறது என்பதனால அல்ல, வார்த்தை அறிக்கையிடும் போது அற்புதம் நடக்கும். අපේ තුල වචනේ තිබෙන වෙනකොට නෙවෙයි ඒ වචනේ අපි ප්‍රකාශ කරන්නට ඕන. வார்த்தையை வாசிப்பதனால அல்ல, வார்த்தையை தியானிப்பதனால் மாத்திரமல்ல, වචනේ කියවන පමණ නොව ඒක ක්‍රියා කරනවල පමණක් නොව. அந்த வார்த்தையை சொல்லும் போதுதான் வார்த்தை கிரியை செய்ய ஆரம்பிக்கும். අපි දකින ඒ වචනේ අපි මුඛයෙන් ප්‍රකාශ කරනකොට ඒක ක්‍රියාත්මක කරනවා. வார்த்தை அங்கே இருந்தவர்கள் கருப்புள்ள பட்டயமாக இருக்கிறது. අපි දකින ඒක ඇවිල්ලා කඩුවක් ලෙස තිබෙන උන්වහන්සේ. வார்த்தை சொல்லும் போது கடலும் காற்றும் அமைதல் உண்டாகும். උන්වහන්සේගේ වචනේ ප්‍රකාශ කරනකොට ඒ ස්ථානයේදී නිශ්ශබ්දතාවයක් ඇති වුණා. என்னுடைய வாழ்க்கை குறித்து நான் பேசும்போது என்னுடைய வாழ்க்கை குறித்து நான் தான் பேசுறேன். අපේ ජීවිතය ගැන කතා කරනකොට අපි තමයි කතා කරන්නේ. என்னுடைய வாழ்க்கை குறித்து நான் பேசுறேன். මගේ ජීවිතය ගැන මම තමයි කතා කරන්නේ. என்னுடைய வாழ்க்கையை குறித்து, அதாவது ஆசீர்வாதங்களை குறித்து நான் தான் சிந்திக்க வேண்டும். මගේ ජීවිතයේ ආශිර්වාද ගැන මම තමයි කල්පනා කරන්නට ඕන. இன்னொரு நம்முடைய வாழ்க்கையை தீர்மானிக்க முடியாது. තව කෙනෙක් ඇවිල්ලා අපේ ජීවිතය ගැන තීරණය ගන්නට ஒரு බෑ. போதகர் உங்கள் மேலே கையை வைத்து ஜெபிப்பதினால் ஆசீர்வாதம் பெறுவதில்லை. உங்களுடைய விசுவாசமே உங்களை ஜெயிக்கிற ஜெயம்.
පාලකතුමෙක් ඇවිල්ලා ඔයාලට යාඥා කරන එක නෙවෙයි ජයග්‍රහණය ඔයාලගේ තුල තිබෙනව ඇදහිල්ල තමයි ජයග්‍රහණය. ரட்சிக்கப்பட்டு 20 ஆண்டுகள் ஆகிவிட்டால் இன்னும் போதர் தலையை கையில் ஜெபித்தால்தான் அற்புதங்களை எதிர்பார்ப்பீர்கள். ஆனால் உங்களுடைய வாழ்க்கையில் இன்னும் வளராத கிறிஸ்தவ. ඇවිල්ලා පාලකතුමෙක් ඔයාලට යාඥා කරනවා කියලා කිසි දිනුවක් නැත්නම් ඒක ඔයාලගේ ඇතුලේ තිබෙනව විරුද්ධතාවය. அதாவது உங்களால் அந்த ஜெயமுள்ள வாழ்க்கை வாழ முடியாமல் இருக்கலாம். ඔයාලගේ ජීවිතය ඇවිල්ලා ජයග්‍රහණය නැතුව තියෙන්න පුළුවන්. இந்த காலங்களில் வேத வசனம் எங்களுக்கு அருமையாக சொல்லுகிறது. උන්වහන්සේගේ වචනේ මේ ලෙස පැහැදිලිව කියනවා. அதாவது கவனிகள் படகு ஓடுகையில் அவர் நித்திரையா இருந்தார். அப்பொழுது கடலிலே காற்றுண்டானதால் அவர்கள் மோசமடையத்தக்கதாய் படகு ஜலத்தினாலே நிறைந்தது. தண்ணீர் வந்து சொல்லுகிறது. අපි දකිනවා ඒ ඔරුව තුලට වතුරක් පෙරෙන්න පටන් ගන්නවා. அதாவது அந்த படகுக்குள்ளாக தண்ணீர் வந்து விட்டது. ඒ ඔරුව තුලට වතුරක් පෙරෙන්න පටන් ගන්නවා. இவ்வளவு காலமாய் பிரச்சனை தூரத்தில் இருந்த பிரச்சனை இப்பொழுது அந்த வீட்டுக்குள்ளே வந்துட்டு දැන් ගොඩක් කාලෙ ඇවිල්ලා පිටස්තර තිබුණා ප්‍රශ්න ඇවිල්ලා දැන් අපේ නිවස තුලට පැමිණියා. தூரமாக இருந்த போராட்டங்கள் தங்களுடைய வாழ்க்கை குடும்பத்துக்குள்ளாக வந்து விட்டது. ගොඩක් දුර තිබෙනා ක්‍රීඩාවන් දැන් අපේ නිවස තුලට ආවා. ஆனா ஒன்று உங்களுக்கு தெரியுமா? යම් දෙයක් ඔයාලා දන්නවද? நீங்கள் தான் உங்களுடைய வாழ்க்கைக்கு சொந்தக்காரர். ඔයාලා ජීවිතයට ඔයාලා තමයි අයිතිකාරයා. நீங்கள் எதை விரும்புகிறீர்களோ அப்படி உங்களாலே வாழ முடியும். ඔයාලා කොහොමද කැමති වෙන්නේ ඒ ආකාරයෙන් ඔයාලට ජීවත් වෙන්න அது පුළුවන්. கொண்டவுடன் தேவனுடைய வசனத்தை சரியாக பிடித்துக் கொள்ள வேண்டும். ඒ නිසා තමයි උන්වහන්සේගේ වචනේ අපි அந்த තදින් வசனம் உங்களை சரியான ரீதியாக நடத்தும். ඒ වචනේ අපි හරි මාර්ගයෙන් ගමන් කරයි. அந்த வசனம் உங்களை சரியான இடத்துக்கு கொண்டு போகும். ඒ වචනේ ඇවිල්ලා අපිට හරි මාර්ගය පෙන්වයි. நீ போ 3 நாள் பிரயாணப்பட்டு போ, அங்கே ஒரு மலையை காண்பிப்பே, அங்கே போய் பலியிடுன்னு சொல்லி ஆண்டவர் ஆபிரகாமுக்கு சொன்னார். අපි දකිනවා ආබ්‍රහාම්ට උන්වහන්සේ කිව්වා නුඹ යන්න මම මේ ස්ථානයේ ගිහිල්ලා මම නුඹට කන්දක් පෙන්වන්නම් அப்படியே කියලා. தொடங்கிய வார்த்தையானது அவளை வழிநடத்தி ஒரு குறிப்பிட்ட இடத்துக்கு கொண்டு போகணும். අපි දකිනවා උන්වහන්සේගේ වචනේ මනුෂ්‍යයන්ව ගමන් කෙරුවා. ஆனா அதற்கு முன்பதை நாங்கள் பார்க்கிறோம், உனக்கு ஒரே மகனை கொடுப்பேன் என்று வேதம் சொல்கிறது. උන්වහන්සේගේ වචනේ කියනවා මම නුඹට යම් පුත්‍රයෙක් දෙනවා කියලා. ஆனா அதே மகனை கொண்டு போய் ஒரு நாள் ஆண்டவர் சொன்னார் பலியிடுன்னு சொன்னார். ඒ පුත්‍රයාව ගිහිල්ලා නුඹ මට දවන පූජා කරන්න அவர் කියලා. பலியிடும்படியாக தைரியமாய் கொண்டு போனார். එයා ධෛර්යයෙන්ම දෙවියන් වහන්සේට පූජා කරන්න பலிபீடத்தை කියලා. கட்டினார். එම ස්ථානයේ පූජාසනයක් ගොඩ නැගුවා. பலிபீடத்தில் அவனை கிடத்தினார். එයාව ස්ථානයේ තැබුවා. பலியிடுவதற்கும் ஆயத்தமாகிறார். එම ස්ථානයේ පූජා කරන්නටත් එයා இப்பொழுது සූදානම්. பலியிடும்படியே தன்னுடைய அதாவது பலியிடுவதற்கான இறுதி ஒரு வினாடியில එම පූජා කරන්න යනවා අන්තිම මොහොතේදී. ஆண்டவர் சொன்னார் பிள்ளையாக மேல் கையை போடாத அப்படின்னு சொன்னார். දෙවියන් වහන්සේ ස්ථානයේදී කිව්වා දරුවා කරෙනු බර තබන්නට එපා. வார்த்தையானது நீங்கள் வார்த்தை கீழ்ப்படியும் போது உங்களை சரியான மார்க்கத்தில் வார்த்தை கொண்டு போகும். උන්වහන්සේගේ වචනයට අපි කීකරු වෙනකොට උන්වහන්සේ අපේ හරි මාර්ගයේ ගෙනියනවා. வேதாகமம் என்பது மந்திர புத்தகம் கிடையாது. දෙවියන් වහන්සේගේ බයිබලය කියන්නේ ඇවිල්ලා මායා පොතක් නෙවෙයි. இதை மந்திரம் செய்ய முடியாது. මේකෙන් ඇවිල්ලා මන්ත්‍ර කරන්න බෑ. இது அதாவது வாசிக்காத புத்தகம் வீட்டில் இருக்குமானால் அது ஒரு பிரயோஜனமற்ற புத்தகமாய் போயிடும். අපි දකින්න නිවසේ මේ පොත කියවන්න බැරි නම් ඒක ප්‍රයෝජනවත්. அதாவது வேதாகமமானது கண்ணாடி என்று எழுதப்பட்டது. අපි දකින්න උන්වහන්සේගේ වචනේ ඇවිල්ලා කණ්ණාඩියක් ලෙස තිබෙනවා ஏன்னா කියලා. கண்ணாடி என்று சொல்லும்போது கண்ணாடி இடத்துல போய் நிற்கும் போது எங்களை காட்டி கொடுக்கும். කණ්ණාඩිය ඉස්සරහ ගිහලා අපි ඉන්නකොට අපේ ස්වරූපය එහෙම පේනවා. அழகா இருக்க விரும்புகிறவர்கள் எல்லாரும் கண்ணாடியில் போய் அதாவது போய் பார்க்கிறார்கள் கண்ணாடி நான் எப்படி இருக்கிறேன் என்று சொல்லி. අපි ලස්සනට ඉන්නවා කියලා හිතන අය කණ්ණාඩිය ඉදිරියේ ගිහලා බලන අපේ ස්වරූපය அந்த கண்ணாடியில் நிற்கும் போது கண்ணாடியானது என்ன செய்கிறது, அப்படியே உருவமா எங்களை காட்டுகிறது. நாங்கள் எங்களை அந்த கண்ணாடி முன்பதாய் வைத்து நாங்கள் எங்களை சரி கட்டி கொடுக்கிறோம். අපි දකින්න අපි කණ්ණාඩිය ඉදිරියේ ගිහලා ඉන්නකොට අපේ වැරදි ඔක්කොම අපි හරි ගස්සගන්නවා. அப்படியான வேத புத்தகத்தை வாசிக்கும் போது கண்ணாடியாக வேத புத்தகத்தை வாசிக்கும் போது அது உங்களை எங்கே சரி கட்ட சொல்லுதோ அங்கே சரி கட்டிக் கொள்ளுங்கள். ඔයාලගේ ජීවිතය ඇවිල්ලා මේ දේව වචනේ කොතනද හරි ගස්සගන්න කියන්නේ ඒ ස්ථානයක්. எதை ஆண்டவர் விட சொல்கிறாரோ அதை விட்டு விடுங்கள். මොන දේද අත්හරින්න කියන්නේ ඒ දේ අපි අත්හරින්න எதை තමයි. பிடித்துக் கொள்ளும்படியா சொல்கிறாரோ அதை பிடித்துக் கொள்ளுங்கள். කොයි දේද තදින් අල්ලගන්න කියන්නේ ඒ දේ තදින් எது අල්ලගන්න. உங்களுக்கு சொந்தமானோ அது உங்களுக்கே சொந்தமானது. කොයි දේද ඔයාලට අයිති ඒ දේම ඔයාලට අයිති. உங்களுக்கு சொந்தமானதை வேற ஒன்றும் எடுத்துக்கொள்ள முடியாது. ඔයාලට අයිති දේ වෙන කිසි කෙනෙක් ගන්නට බෑ. நீங்கள் தான் அதற்கு அதிகாரியாய் உங்களை தான் தேவன் அதுக்கு அதிகாரியாய் வைத்திருக்கிறார். දෙවියන් වහන්සේ ඒකට ඔයාලා තම උරුමකාරය ලෙස இப்பொழுது இருக்கிற வீடு உங்களுக்கு சொந்தமாக வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்முடைய விசுவாசிகள் அந்த வீட்டை உங்களுக்கு சொந்தமாக்கி கர்த்தர் தருவார். දැන් ඉන්න නිවස ඇවිල්ලා ඔයාලටම අයිති නැත්නම් ස්ථිරව ඕන නම් දෙවියන් වහන්සේ තදින් අල්ලගන්න දෙවියන් වහන්සේ දේ කරලා දෙයි. நீங்க நினைக்க ஆண்டவரை இப்படி இந்த வீட்டுடைய பெருமதி ஒரு 30 லட்சம் ரூபாய் இருக்கு. අපි දකිනවා 30 லட்சம் லட்சத்தியா අපි දකිනවා ඒ නිවස ඇවිල්ලා වටිනාකම ලක්ෂ 30ක් වුණා. அப்படியே 30 லட்சம் ரூபாய் பணத்துக்கு எங்கே போக வேண்டும் நீங்கள் விசுவாசிப்பதை விட சொன்ன ஆண்டவரை விசுவாசி. ඒ මුදලට කොහෙද යන්නේ කියලා අපි හිතනවට වඩා ඒක මුදල කර දෙවියන් වහන්සේ කර විශ්වාස කරා. ஆண்டவர் அதை உங்களுக்கு செய்ய முடியும். දෙවියන් වහන්සේ තුලින් ඒ දේ කරන්න පුළුවන්. வார்த்தை உங்களை அப்படி ஒரு சூழ்நிலையான ஒரு சூப்பர் நேச்சுரல் மனுஷனாய் மாற்ற முடியும். අපි දකිනවා උන්වහන්සේගේ වචනේ ඇවිල්ලා එහෙම මිනිස්සෙක් ලෙස අපිව පරිවර්තනය කරන්න පුළුවන්. சோம்பேறித்தனமான ஜெபத்தை பண்ணாதீர்கள். කම්මැලිකම යුතු යාඥාවක් කරන්නට එපා. சோம்பேறியான வாழ்க்கை வாழாதீர்கள். කම්මැලි යුතු ජීවිතය ජීවත් වෙන්න එපා. ஏன்னா ஆண்டவர் சொல்கிறார் பாருங்க, ஒரு
எழுந்துவிட்டு சொன்னார், உடனே காற்றையும் கடலை அழைச்சி விட்டார். අපි දැක්කේ උන්වහන්සේ නැගිටලා ඒ වෙලාවෙම තරවටු කරා. ஆனால் இந்த பிரச்சனை வந்த உடனே சீசர் மற்றும் கதைத்திருப்பார்கள், பாருங்கள் நாங்கள் ஒரு சித்தம் இல்லாமல் வந்துட்டோம் போல இங்கே அப்படின்னு சொல்லி. ඒ වෙලේදී ඒ ගෝලයෙන් සිටින අපි කැමති නැති ගමනක් ආවද කියලා. அதனால எங்களுக்கு பிரச்சனை போல. එතකොට ඒකට තමයි මෙච්චර ප්‍රශ්න. அதாவது என் வாழ்க்கையில, அதாவது நான் திருமணம் முடித்த வாழ்க்கையானது என்னுடைய மனைவி நிமித்தமாக தான் இவ்வளவு பிரச்சனை என் வாழ்க்கையில. ඔයාලා හිතන්නට පුළුවන් අපි විවාහ කරපු අපේ භාර්යාව නිසා තමයි මට මෙච්චර ප්‍රශ්න. இல்லை கணவனியால் தான் இவ்வளவு பிரச்சனை என்று யோசிக்கலாம். මගේ සහකාරයා නිසා මට මෙච්චර ප්‍රශ්න. ஆனால் என்னுடைய குடும்பத்தின் சூழ்நிலை நிமித்தமாக எனக்கு ஒரு பிரச்சனை என்று யோசிக்கலாம். මගේ පවුලේ තිබෙන අවස්ථාව නිසා මෙච්චර ප්‍රශ්න. அதாவது என்னை சுற்றி இருக்கிறவர்கள் நிமித்தமாக இந்த பிரச்சனை என்று நீங்கள் யோசிக்கலாம். ඔයාලා හිතන්නට පුළුවන් මා වටකරේ සිටින අය නිසා ප්‍රශ්න කියලා. ஒன்று உங்களுக்கு தெரியுமா, යම් දෙයක් ඔයාලට நீங்கள் දන්නවද? இந்த வார்த்தையை நீங்கள் அறிக்கையிடாத வரைக்கும் அந்த பிரச்சனை உங்களுக்கு வந்து கொண்டே தான் இருக்கும். මේ වචනේ ඔයාලා ප්‍රකාශ කරන්නේ නැති සිටින තාක් ඔයාලට මේ ප්‍රශ්නේ අනුගමනය நீங்கள் நாங்கள் அறிக்கையிட வேண்டிய வார்த்தை என்ன? අපි ප්‍රකාශ කරන්නට ඕනේ වචනේ කුමක්ද? கிறிஸ்து கிருபையில கொடுத்தது ஆனால் ஜெயமுள்ள வார்த்தைகள் நாங்கள் பேச வேண்டும். උන්වහන්සේ කුරුසේ දුන්නා ඔය ජයග්‍රහණයට වචනේ අපි ප්‍රකාශ කරන්නට அந்த ඕනේ. ஜெயமுள்ள வார்த்தைகள் வாழ்க்கையில ஜெயத்தை கொண்டு வரும். ඒ වචනේ ඇවිල්ලා අපේ ජීවිතේ ජයග්‍රහණයක් இந்த දෙනවා. நாள் உங்களுடைய வாழ்க்கையில ஒரு மாற்றத்தின் நாளாக கர்த்தர் மாற்றி கொடுப்பார். අද දවසේ ඔයාලගේ ජීවිතය වෙනස් කරලා දෙයි. நீங்கள் செய்ய வேண்டிய காரியத்தை தைரியமாய் செய்ய ஆரம்பிக்க கர்த்தர் உங்களுக்கு கிருபை கொடுப்பார். ඔයාලා කරන්න ඕනේ දේ ධෛර්යමත්ව කරන දෙවියන් වහන්සේ ජයග්‍රහණයක් ලබා දෙයි. நாங்கள் கேட்கலாம், எனக்கு அந்த அதிகாரம், எனக்கு அந்த சக்தி எங்கே இருந்து வருது? ඔයාලා කියන්න පුළුවන් මට කොහෙද මේ අධිකාරියනේ නැත්නම් කොහෙන්ද මට මේ බලය එන්නේ இந்த කියලා. அதிகாரத்தை யாரிடத்தில் எனக்கு தர முடியும்? කවුද මේ බලය මට දෙන්න පුළුවන්? நான் அந்த வார்த்தை சொல்ல வேண்டும், அந்த வார்த்தையெல்லாம் எனக்கு எப்படி நான் இன்னொருடைய சொந்தமான வார்த்தை நான் எப்படி பிரயோஜனப்படுத்த முடியும் என்று சொல்லி நீங்கள் யோசிக்கலாம். තව කෙනෙක්ගේ වචනය කොහොමද මම භාවිත කරන්නේ කියලා ඔයාලා හිතන්නට அந்த පුළුවන්. வார்த்தை உங்களுக்கு கொடுக்கும்போது தேவன் சகல அதிகாரத்தோடு உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். උන්වහන්සේ මේ වචනේ දෙනකොට සෑම අයිතියක් ලෙස උන්වහන්සේ அந்த வார்த்தையை பேசுவதற்கான சகல அதிகாரம் உங்களுக்கு உண்டு. ඒ වචනේ ඔයාලා කියන්නට සෑම අධිකාරියක්ම තිබෙනවා. பிசாசை, அதாவது பிசாசை கடிந்து கொள்ளக்கூடியதற்கான வல்லமுள்ள அதாவது வார்த்தையை தேவன் உங்களுக்கு என்று வைத்திருக்கிறார். යක්ෂයාව අපි දුරු කරන්නට උන්වහන්සේගේ වචනේ අපිට දී තිබෙනවා. நீங்கள் பேசினால் பிசாசு நடுங்குவான். අපි දකිනවා අපි කතා කරනකොට යක්ෂයා වෙවුලන්න පටන් ගන්නවා. நீங்கள் பேச ஆரம்பித்தீர்களானால் பிசாசு பயப்படுவான். අපි කතා කරන්න පටන් ගන්නකොට යක්ෂයා බය වෙනවා. பிசாசுக்கு பயம் நீங்கள் தேவனுடைய வார்த்தையை பேசாமல் இருப்பதே அவனுக்கு சந்தோஷமா இருக்கிறது. අපි යක්ෂයාගේ බය වෙලා උන්වහන්සේගේ වචනේ කියන්නේ නැතිකොට எப்படி உங்களுக்கு அந்த அதிகாரம் இருக்குதுன்னு சொல்லி கொடுக்குற வசனத்தை காட்டி கொடுக்க முடியாது விரும்புகிறேன். ඒ කොහොමද ඒ අධිකාරිය තියෙන්නේ කියලා මම වචනයක් පෙන්නන්න. ரோமர் 8ஆம் அதிகாரம் රෝමர் 8 වෙනි පරිච්ඡේදයේ 14 15 வசனங்கள் சீக்கிரமாய் வாசி. ரோமர் 14ஆம் அதிகாரம், சாரி ரோமர் 8ஆம் அதிகாரம் 14. රෝමர் 8 වෙනි පරිච්ඡේදයේ 14 වෙනි වචනය. மேலும் இவர்கள் தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகிறார்களோ மேலும் இவர்கள் தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரராய் இருக்கிறார்கள். இருக்கு. දේව ආත්මය විසින් මඟ පෙන්වනු ලබනු දෙවියන් වහන්සේගේ පුත්‍රයාය. நன்றாய் கவிகள், மேலும் இவர்கள் தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகிறார்களோ අපි දකිනවා දේව අනුභවයෙන් මඟ පෙන්වන. அவர்கள் தேவனுடைய புத்திரர்கள். උන් ඒවල දෙවියන් වහන්සේගේ පුත්‍රයෝ. யார் பரிசுத்த ஆவியினாலே நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறார்கள். කවුද ශුද්ධාත්මයන්ගෙන් අනුගමනය යන්නද? ඒ දෙවියන් වහන්සේගේ පුත්‍රයෝ කියලා කියනවා. அதாவது நான் வந்து அவருடைய பிள்ளையாய் இருக்கிறேன். මම ඇවිල්ලා උන්වහන්සේගේ දරුවෙක් ලෙස. அவர் என்னுடைய தகப்பனாய் இருக்கிறார். උන්වහන්සේ මගේ පියේ. அவர் என்னுடைய தகப்பன், நான் அவருடைய பிள்ளையுமாய் இருக்கிறேன். யார்? උන්වහන්සේ මගේ පියේ නිසා මම උන්වහන්සේගේ දරුවෙක් ලෙස සිටිනවා. உலக பிரகாரமாய் ஒரு குழந்தை, அதாவது ஒரு பெண்ணுக்கும் ஒரு ஆணுக்கும் ஒரு குழந்தை பிறக்க வேண்டுமானால் ரத்த சம்பந்தம் உள்ளதாக இருக்கும். අපි දකිනවා ලෞකික නැත්නම් ලෝකාකාරී ජීවිතයේ ගත දරුවෙක් බිහි වෙන්නට ඕන නම් කාන්තාවකගේ සත්‍ය පිරිමිය කෙනෙක්ගේ ලේ ඇවිල්ලා දෙකම එක සම්බන්ධ වෙන්න. அந்த ரத்தத்தினால் உறவாகி மாறினால்தான் அது மகன் அல்லது மகள் என்று அழைக்க முடியும். ඒ ලේ බිහි වෙන්න දේ තමයි පුතෙක් සහ දුවෙක් බිහි වෙන්නේ. அப்படியானால் இங்கே கொடுக்கப்பட்டதான உறவு முறை எப்படி கொடுக்கப்பட்டிருக்கு? මෙම ස්ථානයේ දුන්නා නැහැ කොහොමද සහ இந்த உறவு சொல்லப்பட்டிருக்கு. அதாவது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்ட போது அங்கே சிந்தப்பட்ட ரத்தமானது என்னுடைய பாவத்துக்காய் மரித்தோம், என்னுடைய பாவத்துக்கும் என்னுடைய சாபத்துக்குமாய் மரித்த போது அந்த ரத்தமானது மீட்டுக்கொள்ளபடியால் நான் அவருடைய குமாரனாய், அதாவது குமாரத்தியாய் இருக்கிறேன். උන්වහන්සේ කුරුසපත් වෙනකොට උන්වහන්සේගේ ලේ වලින් තුබුනා ඒ පාවවල විදීම තමයි උන්වහන්සේගේ පුත්‍රෙක් සහ දුවෙක් ලෙස අපි පරිවර්තනය වෙලා තියෙන්නේ. இந்த காரியத்தை தான் இயேசு சொன்னார். அதாவது ஒருவன் ஆவினால் ஜலத்தினால் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டார் என்று சொல்லி. අපි දකිනවා උන්වහන්සේගේ වචනේ කියනවා ජලයෙන් අපි ස්ථාපනය කරේ නැත්නම් උන්වහන්සේගේ රාජ්‍ය තුළට අපිට යන්න அப்ப அந்த බෑ. ரத்தமானது எங்களுக்கு என்னத்தை கொடுத்திருக்குன்னு சொன்னால் அப்பன் அப்பா பிள்ளை என்கிறதான உறவை கொடுத்திருக்கு. ඒ ලේ ඇවිල්ලා අපිට උන්වහන්සේගේ දරුවෙක් ලෙස පරිවර්තනය වෙන්න இயேசு පුළුවන්. கூட சொன்னார், நான் பேசின எல்லாவற்றையும் நான் போவேனாயில், அதாவது அவர் வந்து உங்களுக்கு நான் பேசின எல்லாரும் ஞாபகம் ஊட்டுவார் என்று சொன்னார். උන්වහන්සේ කිව්වා මම යනකොට මගේ දේ වචනේ ඇවිල්ලා නැවතත් මම සිහි කරන්න அது කියලා. பரிசுத்த ஆவியானவர் ஞாபகப்படுத்துவார் என்று சொன்னார்.
அவசியமா இருக்கிறது. අපි දකිනවා සුද්ධාත්මයන් වහන්සේගේ තුලින් අපි මඟ පෙන්වනකොට උන්වහන්සේගේ ධර්මවල ලෙස அதான் சொல்லப்பட்டது, எவன் அதாவது கவனிங்கள் வசனங்கள் மேலும் எவர்கள் தேவனுடைய ஆவியாலே நடத்தப்படுகிறார் அவர்கள் தேவனுடைய புத்திரர்களாய் இருக்கிறார்கள். අපි දකිනවා දේව අනුභවයේ මඟ පෙන්වන්න සියලු දෙනාම දෙවියන් වහන්සේගේ පුත්‍රයන් වෙනවා. அதாவது புத்திரர்களாய் மகனாய் இருக்கணும், பிள்ளைகளாய் இருக்கணும். අපි දකිනවා උන්වහන්සේගේ දරුවා නැත්තම් පුත්‍රයෙක් හැටියට සිටිනවා. இது வந்து ரத்தத்தினால் ஏற்படுத்தப்பட்டதான உறவா இருக்கிறது. මේ කැඩිලා ලේ තුලින් ඇතිවන සම්බන්ධතාවය. அதாவது ரத்தத்தினால் ஒரு உறவு கிடைச்சிருக்குமானால் நாம் அதை எப்படி கெஞ்ச வேண்டிய அவசியம் இல்லை. ලේ වලින් ඇති වෙලා තිබෙනව නෑකම ගැන අපි එතන ස්ථානයේ ගිහින් අපි හුඟන්නට අවශ්‍ය නෑ. நாங்கள் அவரிடத்தில் போய் அதாவது அந்த வார்த்தை அந்த அதிகாரத்தை நீங்கள் கொடுத்திருக்கிறார், நீ பிள்ளை என்கிற அதிகாரத்தை உனக்கு கொடுத்திருக்கிறார், நீ பிள்ளையா இருக்கிறபடியால் நீ ஆசீர்வதிக்கப்பட்ட மனுஷன். දෙවියන් වහන්සේ දරුවා කියන මේ අයිතිය අපිට දී තිබෙනවා නම් උන්වහන්සේ අපි ආශිර්වාද කරලා அப்ப තියෙනවා. நம்ம அவருடைய பிள்ளையா இருக்கிறபடியால் எங்கள் வாழ்க்கையில் கிடைக்கிற யாவுமே எனக்கு நன்மைக்கு ஏதுவாகவே நடக்கும். අපි උන්වහන්සේගේ දරුවෙක්ව සිටින නිසා උන්වහන්සේ දී තිබෙන සෑම அவர் දෙයක්ම சொன்னார், நான் போவேனாயும் உங்களுக்காக என்ன செய்வேன், பிதாவின் இடத்தில் அநேக வாசஸ்தலம் உண்டு, அந்த இடத்தை நான் ஆயத்தப்படுத்த போகிறேன். ජේසුස් වහන්සේ මේ ස්ථානයේ කිව්වා මම ගිහිල්ලා නුඹට ඕන කරන දෙවියන් වහන්සේගේ ස්ථානයේ ගිහිල්ලා මම නුඹට සබලවත් ස්ථානයක් සලසනවා. அப்படியானால் அவ்வளவு அதிகாரத்தை கொடுத்த தேவனுடைய பூமியில எங்களுக்கு ஆசீர்வாதத்தை தராமல் இருப்பார். මෙච්චර අධිකාරය නැත්නම් අපිට උරුමය දුන්න දෙවියන් වහන්සේ අපිට ආශිර්වාද කරන්න. அதாவது நான் அவருடைய பிள்ளை என்கிறதான அந்த நினைவு, அந்த எண்ணம், அந்த கிரி எனக்குள்ள இருக்குமானால் ஆவியானவரை நடத்தும் போது நான் பேசக்கூடிய வார்த்தை ஆசீர்வாதமிக்க வார்த்தை, கட்டக்கூடிய வார்த்தைகளாயிருக்கும். අපි උන්වහන්සේ තුලින් අපි ගමන් කරනකොට අපි කතා කරන සෑම වචනයක් තුලින්ම අපි බැඳෙන්නට අවශ්‍යයි. அதாவது உன் வாழ்க்கையை குறித்து தீர்மானிக்க வேண்டியது நீதான். ඔයාලගේ ජීවිතේ ගන්න ඕන සෑම තීරණයක්ම ඔයාලා තමයි. உங்க வாழ்க்கையை தீர்மானிக்க வேண்டியது நீங்கள். ඔයාලගේ ජීවිතේ තීරණය ගන්න ඕනේ ඔයාලා. இயேசுவை கேட்கிறார் ஒரு வார்த்தை, நீ சொத்தம் அடைபடி விரும்புகிறாய் என்று நான் මේ ස්ථානයේ ගිහිල්ලා යේසුස් වහන්සේ අහනවා නුඹ සුව වෙන්නට කැමතිද நீ කියලා. சொத்தமாக அடைய விரும்பினால் இப்பொழுது நீ சொத்தமாக முடியும். ඔයා සුව වෙන්නට කැමති නම් මේ වෙලේ නුඹ සුවය ලබා ගන්නට පුළුවන්. அதாவது உன் விருப்பத்தை உன் வாழ்க்கையில் நிறைவேற்றுவதற்கு கடவுள் ஆயத்தமாக இருக்கிறார். ඔයාලගේ කැමැත්ත ඔයාලගේ ජීවිතේ ඉෂ්ට කරන්නට උන්වහන්සේ සූදානම්ව සිටිනවා. ஏன் சொன்னால் நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும், நாங்கள் அதாவது எங்களுக்கு அதாவது ஒரு மகன் என்கிற ஸ்தானத்தை கற்றுக் கொடுத்திருக்கிறார். ඇයි කිව්වොත් උන්වහන්සේ අපිට දරුවන් වෙන්නට උන්වහන්සේ අපිට අවස්ථාවක් දී තියෙනවා. அப்படியானால் ஆண்டு கொடுத்திருக்கிற காரியத்தை நீங்கள் தயவு செய்து என்ன செய்யப்பட வேண்டும், அதை தியானித்து பேச வேண்டும். ඒ වෙලේදී මේ දේව වචනේ අපිට ඔයාලා කල්පනා කරලා කතා කරන්න. அந்த இடத்துல வசனம் சொல்கிறது, அடுத்த வசனம் சொல்லுகிறது 15வது வசனம். කියනවා 15 வாசனம். அந்தபடி திரும்பவும் பயப்படுவதற்கு நீங்கள் அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல் அப்பா பிதாவை என்று கூப்பிட பண்ணுகிற புத்திர விகாரத்தின் ஆவியை பெற்றிருக்கிறீர்கள். මන්ද ඔබලා ලබා නැවතත් බියගෙන දේව සේවකයන් හසුවෙනුව අපා පියාණෙනි කියා අමතා යාඥා කිරීමට ඉඩ ඇති පුත්‍රයෙක් ලැබෙයි කීසේක. பயப்படுகிற ஆவி அடிமைத்தனத்தின் ஆவி. බය වෙන ආත්මය සහ යටත් ආත්මය. அது நான் சொல்லல, வேதம் சொல்லுது. ඒක මම කිව්වේ නෑ උන්වහන්සේගේ වචනේ සඳහන් அவர் அப்படிதான் சொல்றாரு. ඒසුස් වහන්සේ එහෙම තමයි இந்த வசனம் කියන්නේ. அப்படிதான் சொல்லுது. මේ වචනයත් ඒ තමයි කියන්නේ. அதாவது பயப்படுகிறதற்காக அடிமைத்தனத்தின் ஆவி நீங்கள் பெறாமல். බය බියක ආත්ම සහ වාල්කමේ ආත්මය இன்னைக்கு නැතුව நிறைய இடங்களிலே கடவுளை குறித்த பயம் என்கிறதான கடவுளை ஒரு பயங்கரமான மனுஷனாய் மனிதன் சித்தரித்து வைத்திருக்கிறார். උන්වහන්සේව බයකාරව දෙවියන් වහන්සේ කෙනෙක් හැටියට යාලා රූපණය කරගෙන ஆனால் அவர் பயங்கரமானவரானாலே அவருடைய பிள்ளையாக்கப்பட்ட போது அவரிடத்தில் நீங்கள் யாரும் பறித்துக் கொள்ள முடியாது. අපි උන්වහන්සේගේ දරුවන් ලෙස පරිවර්තනය වෙනකොට උන්වහන්සේගේ අතේ ඉඳන් අපි උදුර ගන්න කාටවත් அந்த බෑ. வசனம் இங்கே சொல்லும்போது சொல்கிறார் பாருங்கள், அதாவது அந்தபடி திரும்பவும் பயப்படுகிறதற்கு நீங்கள் அடிமைத்தனத்தின் ஆவியை பெறவில்லை. මන්ද ඔබ ලබ නැවතත් බිය ගන්නට හා වහල්කමේ සේවයේ தත්ත්වය නොව. அதாவது அடிமையானவன் கேட்கிறதை போல நம்ம ஆண்டவரிடத்தில் கேட்க வேண்டிய அவசியம் இல்லை என்பது இங்கே விளங்கப்படுத்தப்படுகிறது. මෙම ස්ථානයේ උන්වහන්සේ පැහැදිලි ලෙස කියනවා වහල්කමේ සිටින එක්කෙනෙක් ගිහිල්ලා ඉල්ලන ආකාරයෙන් අපි ඉල්ලන්නේ நாங்கள் නැහැ. அடிமைத்தனத்தின் ஆவியை பெறவில்லை. අපි වහල්කමේ ආත්මයක් අපි ලබා ගත්තේ நாங்கள் නැහැ. அதாவது புத்திர சுவிகாரத்தின் ஆவியை பெற்றிருக்கிறோம். අපි ඇවිල්ලා උන්වහන්සේගේ පුත්‍රයෙක් ලෙස අපි සිටිනවා. நாங்கள் அப்பா பிதாவிற்கு அழைக்கக்கூடிய ஒரு புத்திர சுவிகாரத்தின் ஆவியை பெற்றுள்ளாயிருக்கிறோம். අපි අබ්බා පියාණනි කියනවා ඔය පුත්‍ර සෝයා දෙවියන් වහන්සේ அதாவது இந்த லாஜிக் எனக்கு தெரியலன்னா ஒன்றும் செய்ய முடியாது. මේ ක්‍රමය අපිට දන්නේ නැත්නම් කිසි දෙයක් කරන්නට බෑ. அதாவது கவனிங்க, நீங்க புரிந்து கொள்ள வேண்டும், உங்களுக்குள்ள இருக்கிற ஆவியானவர் உங்களை கைட் பண்றதுக்கு நீங்க என்ன செய்யணும், வாழ்க்கையை ஒப்பு கொடுக்க வேண்டும். ඔයාලා තුල සිටිනා සුද්ධාත්මයන් වහන්සේ ඔයාලට මඟ පෙන්නන්න ඕනි නම් ඔයාලා දෙවියන් වහන්සේ උපකාර நீங்கள் அறிக்கை இடுகிறதை கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில வாக்கிய பண்ணுவார். ඔයාලා කියන දේ උන්වහන්සේ ස්වාමීන් වහන්සේ සඵලමත් කරනවා. நான் எப்படி செய்வேன், நான் எப்படி பண்ணுவேன் என்று சொல்லி உங்களை சுய புத்தியின் மேல் சாராதிருங்கள். මම කොහොමද කරන්න යන්නේ කියලා ඔයාලගේ කැමැත්තට ඔයාලා ඉඩ දෙන්නට එපා. அதாவது உங்களுடைய ஞானத்தை விட்டுவிட்டு தேவனுடைய அதாவது வழிநடத்தல் ஒப்பு கொடுங்கள். ඔයාලගේ ඥානය අත්හැරලා දෙවියන් වහන්සේගේ අතට ඔයාලා බාර
இந்த பிரச்சனையானது தொடர்ந்து இப்படியே தான் கொண்டேதான் இருக்கும் என்று சொல்லி நீங்கள் தீர்மானிக்க வேண்டாம். මෙම ප්‍රශ්නය මේක නැවත නැවතත් යනවා කියලා ඔයාලා තීරණය நீ ගන්න. தீமையை நீ தீர்மானிக்க வேண்டாம், நன்மையை நீ தீர்மானம் பண்ணு. ඔයාලා යහපත් උදේ තීරණය ගන්න. நன்மை தீமை அறியத்தக்கான விருட்சத்தின் கனியை தேவன் அங்கே வைத்த போது தீர்மானிக்க தன்மை மனுஷனுக்கு தேவன் கொடுத்திருக்கிறார். අපි දකිනවා මේ ස්ථානයේදී මනුෂ්‍යයන් අකුර දැනගන්නට යහපත දැනගන්නට මේ ස්ථානයේ දෙවියන් වහන්සේ තිබ්බේ දේ තුලින් අපිව දැනගන්න ස්වාමීන් වහන්සේ දැනන් සිටිනවා. பாருங்கள், அதாவது 6 நாட்களை தேவன் எல்லாவற்றையும் படைத்து முடித்து விட்டார். අපි දකිනවා දවස් 6 තුලදී දෙවියන් වහන්සේ සියල්ලම මැව්වා. 6வது நாளில் மனுஷனை படைத்து முடிச்சிட்டார். අපි දකිනවා 6 වෙනි දවසේ යාළ මනුෂ්‍යයන්ව මැව්වා. அப்ப 7வது நாள் ஆண்டு என்ன செஞ்சாரு? 7 වෙනි දවසේ දෙවියන් என்ன වහන්සේ பண்ணாரு? කරේ. 7வது நாள் இயேசு ஆண்டு என்ன செய்தார்? ஓய்ந்திருந்தார். அப்ப ஆதாம் கண் விழிக்கும் போது அவனுக்கு ஓய்வு நாள். අපි දකිනවා ආදාම් ඇවිල්ලා ඇස් දෙක අරිනකොට එයාට ඇවිල්ලා නිවාඩු දවසක් ලෙස තිබුණා. எல்லாத்தையும் படைக்கும் போது ஆதாம பிடிச்சி என்ன சொல்லி இருட்டுல கூட்டிட்டு வந்த ஆண்டவர். දෙවියන් වහන්සේ සියල්ලම මවලවල ආදාම් ඇවිල්ලා රැ වෙලා ගෙනාවේ නෑ. அதாவது கவனிகள் அவனை படைத்த போது அவன் கண் விழித்து அவன் முதலாவது நாள் அவன் பார்க்கிற முதலாவது நாள் அவனுடைய வாழ்க்கையில என்ன நாள் என்று சொன்னால் எல்லாம் திருஷ்டிக்கப்பட்டு கடவுளே அதாவது ஃப்ரீயா இருந்த நாளா இருந்தது. අපි දකිනවා සියල්ලම මැවලවල ආබ්‍රහාම් ආදාම් ඇවිල්ලා ඇස්සලා බලනකොට ඒ ඇවිල්ලා නිදහස් වූ දවසක් ලෙස තිබුණා. ஆனால் ஆண்டவருக்கு ஓய்வு நாள் ஆதாமுக்கு முதலாவது நாள். கடவுளை நாடு நன்றி செலுத்துங்கள். අපි දකිනවා ஆண்டவருக்கு அதாவது ஓய்வு இருக்கிற நாள் ஆதாமுக்கு முதலாவது நாள். අපි දකිනවා දෙවියන් වහන්සේට මේ ස්ථානයේ ඇවිල්ලා විවේක ගන්න දවසක් ඒ ස්ථානයේ ආදාම්ට ඇවිල්ලා පළවෙනි දවස. நம்மை ஆண்டவர் என்ன செய்திருக்கிறார்? அதாவது நம்முடைய பூமியிலே சமாதானம் மனமகிழ்ச்சியுமாய் வாழவே கர்த்தரை படைத்திருக்கிறார். උන්වහන්සේ අපේ මවල තියෙන්නේ මේ පොළවේ ඇවිල්ලා සතුටින් සමාදානයෙන් ජීවත් இந்த වෙන්න. ரிலேஷன்ஷிப் இந்த உறவுமுறை எங்கே எங்களுக்கு கண்டுபிடிக்க முடியும்? මේ නෑකම අපි කොයි ස්ථානෙන්ද හඳුනාගන්නේ? இதை கண்டுபிடிக்க முடியுமானால் தேவனுடைய ஆவியினால் நடத்தப்படுவீர்களால் உங்களால் கண்டுபிடிக்க முடியும். අපි උන්වහන්සේගේ දේව ආත්මයෙන් අපි මඟ පෙන්වුවොත් පමණයි ඒක හඳුනාගන්න. ஆவியானவர் எங்களுக்கு நடத்தும் போது எங்களுக்கு தெரியுது கூட. අපි උන්වහන්සේ තුලින් මඟ පෙන්වනකොට අපිට පුළුවන් ඒක දැනගන්නට. ஆவியானவர் நல்ல கவனிங்க, சும்மா நல்ல அந்நிய பாஷை நிறைய அந்நிய பாஷை பேசுகிற சபையில உண்டு. අපි දකින අන්‍ය භාෂාවෙන් කතා කරන අය සභාව තුල ඉන්නවා. அந்நிய பாஷை பேச வேண்டும் என்பது உண்மை, சத்தியத்தின்படி உண்மை. ඒක අන්‍ය භාෂා කතා කරන්න ඕනි කියලා දේව වචන තුලින් ඒක ඇත්ත. அந்நிய பாஷை அளவில்லாமல் பேசுவார்கள். අපි දකින අන්‍ය භාෂාව බොහෝ තුලින් කතා ஆனால் எப்போது வாயை திறந்தாலும் பிரச்சனை குறித்து தான் உலகத்தில் பேசுவார். නමුත් ලෝකයට ගිහිල්ලා ගොඩාක් වෙලා කතා කරන්නේ ප්‍රශ්නය ගැනයි. அதாவது எப்ப பார்த்தாலும் பிரச்சனையும் போராட்டத்தை வேதனை குறித்து தான் பேசிக் கொண்டிருப்பார்கள். අපි දකිනවා ප්‍රශ්න ගැන කඳුළු ගැන දුක් ගැන තමයි ලෝකෙ ගිහිල්ලා කතා කරගෙන ඉන්නේ. அதாவது கவனிகள் அதாவது இனிப்பான மரத்திலிருந்து கசப்பான காய் எப்படி வர முடியும்? අපි දකිනවා රසවත් වූ ගහක් තුලින් කොහොමද තිත්ත දෙයක් ஆண்டவர் ලබන්නේ? சொன்னார், அதாவது இனிப்பும் தித்திப்பான ஒரு விஷயம் ஒரே மரத்தில் எப்படி உருவாக முடியாது. උන්වහන්සේ ආහනවා යහපත් දේ සහ අයහපත් දේ කොහොමද එක ගස් තුලින් ඇති වෙන්නේ? எப்படிங்க ஒரு மனுஷன் வாயில அந்நிய பாஷையில பேசிவிட்டு முதல்ல அந்நிய பாஷை ஆண்டவர் கூட நிறைய மணி நேரங்களை செலவழித்து விட்டு மறுபடியும் கொஞ்சம் போது பிரச்சனை குறித்து அவன் பேசிக்கொண்டே இருப்பான். අපි දකිනවා ගොඩාක් වෙලා දෙවියන් වහන්සේ සමග අන්‍ය භාෂාවෙන් කතා කරගෙන ඉඳලා චුට්ටක් වෙලා ගිය ගමන් කොහොමද ප්‍රශ්න ගැන කතා இது කරන්නේ? பிரச்சனை, தன்னுடைய வாழ்க்கையின் பிரச்சனை குறித்து, நோயை குறித்து, துக்கத்தை குறித்து, வேதனை குறித்து பேசிக்கொண்டிருக்கிறோம். අපි දකිනවා අපේ ජීවිතයේ ප්‍රශ්න තිබෙනවා ලෙඩ රෝග ගැනමයි අපි කතා කරන්නේ සිටින්නේ. நன்றாய் புரிந்து கொள்ளும். ஆவியாளர் நம்ம கூட இருந்தாலும் நம்ம வேற ஒரு மனுஷன். අපි උන්වහන්සේගේ ආත්මය අපි තුල තිබුණොත් තමයි අපි වෙනත් ආකාර මනුස්සයෙක්. ஆவியாளர் வந்து வந்தா நீ வேற மனுஷன் ஆகிடுவாய். උන්වහන්සේගේ ආත්මය ඔයාලා තුල ආවොත් එම ඔයාලා වෙන මනුස්සයෙක් ලෙස පරිවර්තනය கழுதை වෙනවා. தேட போனா நீ ராஜாவா மாறிடுவாய். ඔයාලා ඇවිල්ලා රජතුමෙක් ලෙස පරිවර්තනය වෙනවා. அதாவது நீ உண்மையாய் ஆடை வைத்துக் கொண்டுதான் நீ அரசனாக்கப்படுவாய். தாவீதை போல. අපි දකිනවා දාවීදුමා එදා ඇවිල්ලා ගවයන් පාලනය කරා එවෙල්ලේ රජතුමෙක් ලෙස அதாவது පරිවර්තනය. வனாந்தரத்துல நீ உண்மையா ஆடை வைத்துக் கொண்டு போயினால் நீ திக்குவாயினால் கூட 6 லட்சம் பேரை கூட்டிட்டு வந்தாலும் ஒரு ஹீரோவாய் தேவனுடைய மோசையை மாற்றி போடுவார். අපි දකිනවා මෝසෙස් ස්වාමීන් වහන්සේ කොයි ආකාරයෙන් පරිවර්තනය කරේ ඒ ආකාරයෙන්ම අපිව පරිවර්තනය இது කරා. அபிஷேகத்தின் வல்லமை. අපි දකිනවා මේක අභිෂේකයේ இது බලය. ஆண்டவரை ஆண்டவரை அறிந்து கொள்கிற விதத்திலே இது இருக்கிறது. මේක ඇවිල්ලා අපි උන්වහන්සේ දැනගන්නේ කොයි ආකාරයෙන්ද කියලා. அந்நிய பாஷையில் பேசினால் கூட தேவனுடைய வசனம் தெரியாவிட்டால் முன்னாலே ஆசீர்வாதமாய் வாழ முடியாது. අන්‍ය භාෂා කතා කරත් උන්වහන්සේගේ වචනේ අපි දැනගත්තේ නැත්නම් අපිට කිසි දෙයක් කරන්න அந்நிய பாஷை 1000 வார்த்தை பேசிவிட்டு ஆண்டவர் செய்வாரோ என்று சொல்லி ஒரு வார்த்தை சொல்வாயானால் பேசின 1000 வார்த்தை அர்த்தமற்றதாய் போயிடும். අපි දකින අන්‍ය භාෂා ගොඩාක් කතා කරලා ස්වාමීන් වහන්සේ මේ දෙයක් කරයිද කියලා හිතුවත් ඒ දෙක නිෂ්ඵල இன்னைக்கு වෙනවා. ஆண்டு சொல்லுகிற ஒரு காரியம் இருக்கிறது. நீ வாயாலே அந்நிய பாஷை பேசும்போது கட்டப்படக்கூடிய ஜெயமுள்ள வார்த்தையை பேச வேண்டும். අපි දකින අන්‍ය භාෂා කතා කරත් අපි බැඳෙන්න නැත්නම් බලවත් වූ අන්‍ය භාෂා වචන කතා කරන්නට අවශ්‍යයි. நான் இப்பொழுது அங்கே ஒப்பிலிருந்து நான் இப்பொழுது இந்த காரியத்துக்காக நான் ஏன்னா அன்னைக்கு 2 மெசேஜ் கொடுக்க வேண்டும் சொல்லி இருக்கிறபடியால் அங்கிருந்து ஜெபித்துக் கொண்டிருந்தேன். මම කාර්යාලය ඇතුළේ ඉඳලා මම යාඥා කරගෙන සිටියා. நான் கேட்டேன், ஆண்டவரே ஒரு பெரிய பியானோ ஒன்று வாங்க வேண்டும் என்று சொல்லி. ස්වාමීනි මට ලොකු පියානෝ එකක් ගන්න
அதை உடனே டவுன்லோட் பண்ணி பார்த்தேன். ඒක මම ඉක්මනින් ඩවුන්ලෝඩ් කරලා බැලුවා. டவுன்லோட் பண்ணிட்டு உடனே எடுத்துட்டேன். එකක් ගත්තා මම. அப்படியே நிறைய அப்படியே பார்த்துட்டு போனபோது உன்னை பார்த்து இது நல்லது என்று சொல்லி அதை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணி මේ යම් ගොඩාක් බලාගෙන ඉතින් මේක යහපත් කියලා මම එකක් තෝරගත්තා. எனக்கு தான் பார்த்தேன் இதனுடைய விலை என்ன அப்படின்னு சொல்லி. ඊට පස්සේ තමයි බැලුවේ මම මේක මිලේ කීයද කියලා. 6,13,000 ரூபாய். අපි දකිනවා ලක්ෂ 6,13,000 ரூபாய். 6,13,000 இதே நிறம் මේ පාටමයි. இதே நிறத்தில் இருக்கிறது. මේ පාටම තිබෙනවා. பார்த்தோட எனக்கு தேவை அதாவது கவனிங்கள் பணம் அல்ல, என்னுடைய தேவை அந்த பியானோ. මට අවශ්‍ය ඇවිල්ලා මුදල නෙවෙයි පියානෝ එක. அதாவது என் கருத்திலே அதாவது அந்த சவுண்ட் அதாவது ஒரு கவனிங்கள் உங்களுக்கு தேவை இருக்கிறது. ඔයාලගේ දැතේ යම් අවශ්‍යතාවයක් නැත්නම් උවමනාවක් තිබෙනවා. அதாவது நீங்கள் பெரிய ஐஸ்வர்யவானா இருக்கிற ஒரு இடத்துல நீங்கள் என்ன செய்துட்டீங்கன்னா அவர் என்ன செய்தார், தன் கரத்தில் ஒரு காடை கொடுத்து சொல்லுகிறார். යම් පොසත් මිනිහෙක් කියලා තමන්ගේ අතට කාඩ් එකක් දීලා කියනවා. காடை கொடுத்து சொல்லுகிறார், இதை கொண்டு போய் உங்களுக்கு வேணுங்கிறதை நீ வாங்கிக்கோ. මේ කාඩ් එක දීලා ඔයාට ඕන දේ ගන්න කියලා කියනවා. நான் அப்ப அவர் என்ன செய்கிறான்னு சொன்னா நாங்கள் அந்த கடைக்குள்ளாக போய்விட்டோம். අපි ගියේ කඩේ ඇතුළට ගියා. அதாவது எங்களுக்கு அதாவது படித்துக்கொள்ள உடுப்பு கடை. අපි හිතාගමුකෝ අපි හැඳුම් ගන්නට ගියා. போன உடனே நாங்கள் என்ன செய்கிறோம்னு சொன்னால் போய் என்ன செய்கிறோம், எங்கள் உடுப்புகளை நாங்கள் தேடுகிறோம் வச்சுக்கொள்வோம். අපිට ඕන කරන හැඳුම් අපි හොයමින් සිටිනවා. நீங்கள் தேடும்போது என்ன செய்வீர்கள் சொன்னால் காட் கையில் இருக்கபடியால் உங்களுக்கு பயம் இருக்கு. சில பயம் இருக்கு. අපේ කාඩ් එක අපි අතේ තිබෙන නිසා සමහර විට අපිට බයයි. அதாவது ஒரு பொருளை எடுத்து விட்டு යම් භාණ්ඩයක් අපි ගත්තා. இது என்ன விலை, මේක කීයද? ஒவ்வொரு பொருட்களையும் விலை கேட்கிறோம். අපි හැම එකටම තිබෙනා මිලේ අපි අහනවා. கேட்டு கேட்டு என்ன செய்யறோம் சொன்னால் அதிகமான விலையா இருந்தால் வேணாம்னு சொல்லி நம்ம வாங்குறோம்னு வச்சுக்கோம். ඒ මිල නැත්නම් ඒ මුදල වැඩි නම් අපි ඒක එපා කියලා එනවා. அதாவது கவனிங்கள், இந்த காடை கொடுத்தவர் வந்து பெரிய ஐஸ்வர்யம். ඒ කාඩ් එක දුන්නේ කෙනාට ලොකු පොහොසත් එක්කනේ. அதாவது அவர் உலகத்தில் பெரிய ஒரு பணக்காரர். අපි දකින මේ ලෝකේ ලොකුම පොහොසතා. நாங்கள் எல்லாம் வாங்கிவிட்டு இலங்கை பணத்துக்கு ஒரு 10,000 ரூபாய்க்கு வாங்கிட்டு போயிட்டு சொல்கிறோம், 5,000 வாங்கிவிட்டேன்னு சொல்லி. අපි කියනවා ලංකාවේ සල්ලි 10,000කට අරගෙන මෙච්චරකට අපි ගත්තා කියලා. அவர் என்ன நினைப்பாருன்னு நீங்க சொல்லுங்க. එයා කුමන දෙයක් හිතයිද කියලා ඔයා මොනවාද කියන්නේ? அவர் என்ன நினைப்பாரு? එයා මොනවද හිතන්නේ? சீக்கிரம் சொல்லுங்க, என்ன நினைப்பாரு? මොනවද කියලා හිතයිද? ஷா நல்லோம், எனக்கு பெரிய பணம் செலவு வைக்க, ஆனால் 10,000 ரூபாய் என்ன செய்திருக்கிறார், வாங்கிட்டார் அப்படி பாரு. ගොඩක් මුදල් වියදම් කරන්න තුරුට 10,000කට විතරක් වියදම් කරා කියලා කියයිද? அப்படி சொல்றோம், கை கட்டி பார்ப்போம். එහෙම කියන අය අපුඩි ගසන්න. அப்படியேப்பட்டவர்கள் என்ன நினைப்பாரு உங்களை? ඒ පොහොසත ඇවිල්ලා ඔයාලා මොනවද හිතන්නේ? இலங்கையிலே அதாவது இலங்கையிலே ஒரு பெரிய பணக்காரன் வைத்துக்கொள்வோம். ලංකාවේ ලොකුම පොහොසත් එක්කනේ. அதாவது பில் கேட்ஸ் வைத்துக்கொள்வோம். ලොකු පොහොසත් කියලා මිනිහෙක් කියලා හිතන්නකෝ. என்ன நினைப்பாரு நீங்க? ඒ වෙලේ එයා මොනවද කල්පනා කරන්නේ? அதாவது எங்க கையில கார்டு வாங்கின போது ඒ අත්තට අපි ඒ කාඩ් එක ගත්තා. நாங்கள் ஒவ்வொரு பொருளையும் கையில் எடுக்கும் போது යම් භාණ්ඩයක් අපි අත්තට ගත්තා. நாங்கள் யோசித்த ஒரே விதம், இதனுடைய விலை அதிகமா இருக்கிறது, வாங்கினால் ஏதாவது அப்படி யோசிப்பார். අපි හිතන්නේ මේක මිල වැඩිනේ මේක ගත්තොත් එයා මොනාරි කල්පනා කරන්නේ කියලා තමයි අපි හිතන්නේ. ஆனால் அவர் சொல்லுகிறார், உனக்கு விருப்பமானது எல்லாவற்றையும் வாங்கிக்கோ. නමුත් එයා කියනවා ඔයාලා කැමති ඕන දෙයක් ගන්න කියලා. ஏன்னா இந்த கார்டுல என்னுடைய அதாவது முழு விவரமும் அடங்கி இருக்கிறது, அதனால நீ கொடுத்த உடனே அவங்க ஒன்று சொல்லாம கொடுத்து விடுவார்கள். ඇයි කිව්වොත් ඒ කාඩ් එකේ ඇතුලේ අපි කරන්න ඕන සියලු දෙයක්ම අන්තර්ගත වෙලා තිබෙනවා. அப்படிதான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே தரிக்கப்பட்ட எங்களை பார்த்து சொல்லுகிறார், நீ கேட்கிற எவனும் பெற்றுக் கொள்ளுகிறான். ජේසුස් වහන්සේගේ නාමයෙන් අපි ඉන්න නිසා ඉල්ලන සියල්ලම ලබා ගන්නවා කියලා. ஆனால் நாங்கள் என்ன செய்கிறோம், எல்லா காரியங்களையும் ஒரு எல்லைக்குள்ளாக இருக்கு மேலே முடியாதுன்னு சொல்லி நம்ம தீர்மானிக்கிறோம். සමහරක් විට අපි යම් සීමාවක් කරලා ඒ තුලින් විතර අපි ඉල්ලන්නේ. ஆனால் நன்றாய் கவனியுங்கள், நாங்கள் போய் எது எங்களுக்கு முக்கியமான, எங்களுக்கு அதிக பெருமதியாக இருக்கிறதோ அதை நாங்கள் வாங்கினாலும் பிரச்சனை இல்லை. ஏற்றால் பணத்தை செலுத்த போறது நாங்கள் இல்லை, அவர் எங்களுக்காக பணத்தை செலுத்தி இருக்கிறார். கரங்களுக்கு ஆண்டு நினைச்சோம். ஆல்ரெடி எல்லாம் அவர் ஆரம்பத்தில் எல்லாம் கட்டி முடிச்சிட்டாரு. ස්වාමීන් වහන්සේ සියල්ලක්ම මවලා ඉවරයි. அதாவது மகனுக்கு அதிகாரத்தை கையில கொடுத்துட்டாரு. උන්වහන්සේ පුත්‍රයා කියන ওই අධිකාරිය අපි අතර දී තිබෙනවා. அப்ப இந்த காரியத்தை கர்த்தர் கையில கொடுத்தபடியா நடக்கிறது என்ன? நான் போய் என்ன ஏமாறியாக நானா தான் போய் எது பெருமதியா இருக்கிறதோ அதெல்லாமே தான் தெரியும். අපි ඇවිල්ලා මම වගේ කෙනෙක් ගියා නම් කො මොන දේද වටින්නේ ඒ දේ තමයි මං ගන්නෙ. அதாவது அதை தான் கர்த்தர் விரும்புகிறார். ඇයි කිව්වොත් ඒ දේ තමයි උන්වහන්සේ ஆண்டவரே அப்படிதான் விரும்பணும்னா ஆண்டவரும் விரும்புறாரு. ඒ විදිය තමයි උන්වහන්සේගේ දරුවනුත් කැමති වෙන්න ඕනි කියලා උන්වහන්සේ කැමති කරන්නේ. ஹalleluya. ஹalleluya. அதாவது ஒரு பெரிய கோடீஸ்வரனுடைய கொடுக்கப்பட்டதான அந்த காடை கொண்டு போய் ஒரு தாமரில் விற்கிறவங்க கொடுத்து சாமான் தாங்க நாங்கள் சொல்லுவோம், இந்த இதெல்லாம் வாங்கிறதுக்கு எங்கிட்ட என்ன கிடையாது, எங்கள்கிட்ட ஒண்ணுமே செய்ய முடியாது, இது பெரிய சோப்பா தான். நீங்க ඒ කිව්ව සාමාන්‍ය කඩේකට ගිහිල්ලා මේ
1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை வாசிக்க சீக்கிரம். 1 கொரிந்தியர் 13 சீக்கிரமா. 1 கொரிந்தி 13:13. எடுத்து சீக்கிரமாய் வாசிங்க. 1 கொரிந்தியர் 13. இப்பொழுது விசுவாசம், நல்லா கவனிங்க. இப்பொழுது விசுவாசம், நம்பிக்கை, அன்பு நிலைத்திருக்கிறது. 3 நிலைத்திருக்கிறது. இவைகளில் அன்பே பெரியது. கரெக்டா? நன்றி சொல்லுங்க. ஹalleluya. என்ன சொல்றாரு பாருங்க. அங்கே விசுவாசம், நம்பிக்கை, அன்பு இது 3 நிலைச்சிருக்குதுயா. இது அன்பே பெரியது அப்படிங்கிறார். ஆமென். நான் 5ஆம் வகுப்புல படிச்சது எங்களை தான் நினைச்சிருக்குது. நான் 10ஆம் வகுப்புல படிச்சது வேற நினைச்சுதான் இருக்குது. நான் கேம்பஸ் போனது எங்களை நினைச்சுதான் இருக்குது. ஆனா இதுல எது பிரதானம்னா கேம்பஸ் போனது தான் பிரதானம். கரங்களுக்கு ஆண்டு நன்றி செலுத்துங்கள். ஏன்னு சொன்னா அங்கே வந்து அந்த அன்பு என்ற ஒரு விஷயம் வருமானால் கீழே இருக்கிற அத்தனை அதுக்குள்ள வரலான குவாலிஃபிகேஷன். අපි දකිනවා මේ ස්ථානයේ ඇදහිල්ල සහ බලාපොරොත්තුව ප්‍රේමය මේ සියල්ලටම වටිනාකම දෙන්නේ ප්‍රේමය පමණයි. அதாவது கவலைகள் இவை எல்லாவற்றும் நிலைத்திருந்தாலும் இவற்றுக்கு எல்லாம் பிரதானமாக இருக்கிறது அன்பு. அப்ப அந்த அன்பு தான், அதாவது ஆண்டவரை நேசிக்கக்கூடிய அன்பு எங்களுக்குள்ள வெளிப்படும் போதுதான் அவர் எங்களை நேசிக்க எங்களுக்கு புரியும். අපි උන්වහන්සේට ප්‍රේමය දැක්කොත් තමයි උන්වහන්සේ අපිට ප්‍රේම කරන එක අපිට තේරුම් ගන්න. அதாவது அன்பு செலுத்தும் போதுதான் அன்பின் ரிட்டர்ன் அந்த அன்பு கிடைக்கும். අපි උන්වහන්සේට ප්‍රේම කරනකොට තමයි නැවත උන්වහන්සේ අපිට ප්‍රේමය දක්වන්නේ. இப்ப கவிக்கோங்க எனக்கு விசுவாசம் நம்பிக்கை இருக்குது. அன்பு இல்லைன்னா என்ன நடக்காது? අපි තුල ඇදහිල්ල සහ බලාපොරොත්තුව තිබිලා ප්‍රේමය නැත්තම් මොකද්ද වෙන්නේ? அதாவது கவனிங்கள், இப்போ நீங்க ஒரு பெரிய கம்பெனி ஜொப்புக்கு போயிட்டீங்க. ඔයාලා උසස් ස්ථාන අධ්‍යාපන නැත්තම් රැකියාවක් කරන්න போன போது உங்களோட குவாலிஃபிகேஷன் என்ன இருக்குன்னு கேட்ட உடனே நீங்க சொல்லுறீங்க நான் அதாவது கேம்பஸ்ல இருக்கதானே சர்டிஃபிகேட், அதாவது யூனிவர்சிட்டி போன போது அது இருக்கிறதானே உங்களுக்கு கொடுக்கப்படுறது சர்டிஃபிகேட் கொடுக்குறீங்க. යම් ස්ථානයකට ඔයාලා රැකියාවකට ගිය ගමන් ඔයාලා අහනවා ඔයාලට තිබෙන සුදුසුකම මොකද්ද කියලා. அங்க போனே கேட்பதிலே அதாவது 1ஆம் ஆண்டுல படிச்சது 2ஆம் ஆண்டு 5ஆம் ஆண்டு 10ஆம் ஆண்டு 11ஆம் ஆண்டு எல்லாம் கொண்டு வந்து சொல்ல மாட்டாங்க. நீ கொண்டு போய் கொடுக்கறதான கேம்பஸ் அதாவது யூனிவர்சிட்டியில் உள்ள அந்த அந்த சர்டிஃபிகேட் என்ன செய்யுதுன்னா 1ஆம் ஆண்டு 2ஆம் ஆண்டு பாஸ் ஆயிட்டா இங்க வந்திருக்கான். அப்ப விசுவாசத்துல நம்பிக்கையில ஊடிதான் அன்புல வந்திருக்கான். අපි දකිනවා නුඹ වැඩට යනකොට නුඹ දෙන්නව ඒ සහතිකය තුලින් තමයි ඔයාලගෙන ඔයාලා ස්ථිරත්වයක් ඔයාලා ඇති කරගන්න. இவன் எப்படி பாஸ் பண்ணிருக்கானா? விசுவாசத்துல நம்பிக்கையில ஊறி அன்புல வேண்டாம் செஞ்சுட்டான். பிரதானமானவனா மாறிவிட்டான். අපි දකින ඇදහිල්ල සහ ප්‍රේමය මෙයාලා විශේෂිතව ඇවිල්ලා ලෙස පරිවර්තනය. அதான் ஆண்டு சொல்றாரு அன்பு இல்லாதவன் தேவனே இல்ல. දෙවියන් වහන්සේ කියනවා ප්‍රේමය නොදෙන මනුස්සයා அப்ப உங்களோட குவாலிஃபிகேஷன் நிரூபிக்கிறதுக்கு என்னன்னு சொன்னா நீ வந்து நான் வந்து கேம்பஸ் படிச்சேன்னா நான் 5ஆம் ஆண்டு படிச்சு இதே பாருன்னு சொல்ல முடியாது. அது தேவைப்படும். අපි ඇවිල්ලා කියනවා නම් අපේ සුදුසුකම දකින්නට අපි ඉගෙන ගත්තා කියලා වැඩක් இது නැහැ. தேவன் பேரில் வைக்கும் விசுவாசம். මේක ඇවිල්ලා උන්වහන්සේ කරේ අපි තැබෙන්නාව ඇදහිල්ල. தேவன் பேரில் வைக்கும் நம்பிக்கை. උන්වහන්සේ කරේ තබන්නාව බලාපොරොත්තු. ஆனா அதை காட்டிலும் மேன்மையானது அவர் மேல் வைக்கிறதான அன்பு. ඊට වඩා වටිනාම දේ තමයි ප්‍රේමය. அப்ப நல்லா கவனிங்க, நீ பயந்தாயானால் உனக்குள்ள அந்த குவாலிஃபிகேஷன் கிடையாது. ඔයාලා බය වුණොත් ඇවිල්ලා ඒ සුදුසුකම ඔයාලගේ තුල නැහැ. இன்டர்வியூ போர்டுல போய் உட்கார்ந்து கேட்கிறார்கள், நீ இப்பொழுது 7 வந்திருக்கிறாய். අපි රැස්වීමක නැත්තම් ඉන්ටර්විව් එකට ගිහලා අපි ඉඳගෙන ඉන්නකොට அதாவது அங்கே போனவங்க கேட்கிறார்கள், நீங்கள் அதாவது உங்க வகுப்பிலே ஒரு பரீட்சை நடந்தா நீங்க எத்தனாவது அதாவது ப்ரோக்ரஸ்ல எத்தனாவது இடத்துல வருவீங்க அப்படின்னு கேட்கறாங்க. ඔයාලගේ දේව විභාගයක් කරනකොට ඔයාලා කීවෙනි ස්ථානයේද එන්නේ කියලා ඔයාලගේ அதாவது நான் சொல்லுவேன்னா நான் 3ஆம் ஆண்டுல 2ஆம் பிள்ளை வந்து 5ஆம் ஆண்டுல 1ஆம் பிள்ளை வந்து 5ஆம் ஆண்டு தொடக்கம் 10ஆம் ஆண்டு வரைக்கும் 1ஆம் பிள்ளையாய் வந்து අප පස්වෙනි ශ්‍රේණියේ තුන්වෙනියට ආව හතරවෙනි ශ්‍රේණියේ එකට ආව 10 11ට එක පළවෙනි ස්ථානය ආවා කියලා. ஆனா 7 உள்ள இப்பொழுது 50 பிள்ளைகள் படிக்கிறார்கள். ஆனா 50வது பிள்ளையாக வந்திருக்கிறார். මේ සාමාන්‍ය පෙළේ ඇවිල්ලා ළමයි 50 දෙනෙක් ඉගෙනගන්නවා. සාමාන්‍ය පෙළේ 50 දෙනෙක් 50 දෙනෙක් කියලා කියන්න உன் බෑ. விசுவாசமும் உன் நம்பிக்கையை விட நம்பிக்கையோடு அதாவது விசுவாசத்தோட நம்பிக்கையோட அன்பை கூட்டும் போது அன்புதான் அங்கே பிரதானமாய் வெளிப்படும். அங்கே அந்த சூழ்நிலையில தேவன் பேரில் வைக்கிற விசுவாசமும் உன்னை ஜெயமுள்ள மனுஷனா மாற்றும். අපි උන්වහන්සේ කරේ දක්වන ඇදහිල්ල තුලින් තමයි අපිට ජයග්‍රහණයක් ලැබෙන්නේ. அந்த பியானோவை பார்த்த உடனே ஐயோ 6 லட்சம் ரூபாய்க்கு உள்ளது சூஸ் பண்ணிட்டே நினைக்கலாம். அதை மட்டும் சோ பண்ணிட்டு மற்றதெல்லாம் டீல் பண்ணிவிட்டேன். මම මේ ලක්ෂ 6ක් වටිනා දෙයක් නේ කියලා මම කල්පනා කරේ නෑ. සියල්ලක්ම ඩිලීට් කරලා වල මම ඒක විතර තෝරගත්තා. இந்த பலிபீடத்தில் வைத்து அது கிளியர் பண்ணப்படும். මේ දේවස්ථානයේ තියලා ඒක දෙවියන් වහන්සේ දේ කරයි. நீங்கள் அதை காண்பீர்கள். ඔයාලා ඒ දේ දකින්නට යනවා. 6,13,000 ரூபாய். අපි දකින 6 ලක්ෂ ගාන තිබුණ දෙවියන් වහන්සේක ලබා දෙයි. அப்ப அதை கட்டாயமா கர்த்தர் கொடுப்பார். ඒක දෙවියන් වහන්සේ අනිවාර්යෙන් අපිට ஐயா ஒரு ஐஸ்வர்யவான் கையில கொடுத்த போது அவர் அதாவது அந்த மிளைக்கிரயமானது என்னுடைய ஜீவனை காட்டிலும் அந்த 6,13,000 ரூபாய் அதுக்கு ஆண்டவருக்கு பெரிய பெரிய விஷயம் கிடையாது. උන්වහන්සේගේ ජීවිතය අපිට දුන්නා දෙවියන් වහන්සේට ඒ දේ ලොකු දෙයක්
නෙවෙයි. நாங்கள் இப்பொழுது என்ன சொன்னால் பயம் இல்லாமல் ஆவியை பெறாமல் அப்பா பிதாவின் அழைக்கக்கூடிய புத்திர சுவிகாரத்தின் ஆவியை பெற வேண்டும். අපි ඇවිල්ලා බය වෙනා වූ ආත්මය ලබා ගන්න නැතුව දෙවියන් වහන්සේගේ දරුවෙක් වෙනා වූ ඒ ආත්මය අපි ලබා ගන්න. அப்பான்னு கூப்பிடும். අප්පා පියන්නේ කියලා අඬ ගන්න எப்படி ඕනේ. கூப்பிடணும்? அப்பான்னு கூப்பிடும். කොහොමද අඬ ගන්න ඕනි? ஆமென். ආමෙන්. உங்க புள்ள ஒன்னாம் வகுப்புல ஃபெயில், ඔයාලගේ දරුවා ඇවිල්ලා පළවෙනි ශ්‍රේණියේ ෆේල් වුණාට 5ஆம் ஆண்டிலே பாஸ், පස්වෙනි ශ්‍රේණියේ සමත් වුණා, 7ஆம் ஆண்டிலே ஃபெயில் ஆயிடுச்சு. හත්වෙනි ශ්‍රේණියේ ෆේල් වුණාම அப்போ 10ஆம் ஆண்டிலே மறுபடியும் அந்த பிள்ளை படிக்கும்போது பாஸ் ஆயிடுச்சு. 10වෙනි ශ්‍රේණියේ නැවත අධ්‍යාපනය දරනකොට පාස් වුණා. ஒரு பிள்ளை, அதாவது உங்கள் பிள்ளையோடு படிக்கக்கூடிய பிள்ளை 1ஆம் ஆண்டில இருந்து தொடர்ந்து 1ஆம் பிள்ளையாவே வந்துகிட்டு இருக்கு. ඔයාලා දරුවා සමග අධ්‍යාපනය දරන දරුවා එක ශ්‍රේණියේ සිට ඒම පළවෙනි ස්ථානයේ அதாவது தகுதியாய் நல்லா இருக்கிற பிள்ளை தான் ஏன் பிள்ளைன்னு சொன்னா நீ அடுத்த வீட்டு பிள்ளைய தான் வளர்க்கணுமே தவிர இந்த பிள்ளை என்ன செஞ்சிடணும் சார்ஜ் விட்டுறணும். අපි ඒ දරුවා තමයි සුදුසු කියලා අපි හිතනවා නම් අපේ දරුවා අපි අත්හරින්න වෙනවා. ஏன்னா நம்ம பிள்ளையா தான் இருக்கும். அது 1ல வந்தாலும் சரி 10ல வந்தாலும் சரி. අපේ දරුවා තමයි පළවෙනි ස්ථානයේ நம்ம எப்படின்னா ஆண்டுடைய பிள்ளைங்கிறத நாம நம்பணும். දෙවියන් අපි කොහොම හිටියත් අපි උන්වහන්සේගේ දරුවෙක් කියලා අපි විශ්වාස நம்ம කරනවා. விசுவாசிக்கும் போது தான் கத்த செய்வார். අපි විශ්වාස කරනකොට ඒ දෙවියන් වහන්සේ ඉෂ්ට කරනවා. ஆண்டு சொல்ல பாருங்க, சாப்பாடு கேட்கும் போது கூட என்ன செய்யறாங்க, மத்த பிள்ளைங்க வந்து சரியா கேட்கலாம். ආහාරය ඉල්ලනකොටත් හරි දේ මනුෂ්‍යයා ඉල්ලනවා. அப்ப கேக்குது, மீன் கேக்குது, අපි දකින රොටි ඉල්ලනවා, මාළු ඉල්ලනවා, யாராவது கேக்குது. මොකක් හරி දෙන්න කියලා அப்ப ඉල්ලනවා. நம்ம கிட்ட எப்படி கேட்கணும், ஆண்டவரே இதுதான் எனக்கு வேணும். අපි උන්වහන්සේගෙන් ඉල්ලන දේ ස්වාමීනි මට මේ දේ දෙන්න කියලා හරියට கேட்கிற எவனும் பெற்றுக் கொடுக்கிறார். ඉල්ලන සෑම දෙයකටම ලබා ගන්නවා. பேப்பர்ல ஆண்டவரை லிமிட் பண்ணிடுறாங்க. ඒ පත්තරයකට දෙවියන් වහන්සේ සීමා කරන්න එපா. அதாவது நீங்க 5000 ரூபாய் பணத்தை செலவழிக்காம கட்டா வெட்டிக்கின்னு வச்சுக்கோங்க வீட்டுல. ඔයාලා 5000ක් වියදම් කරන්නේ නැතුව ඔයාලා මිටි ගානක් සල්ලි තියාගෙන සිටියා. இரவிலே பார்க்கும்போது ஒரு நாள் எண்ணி பெட்டியிலே வைத்து விட்டு படுக்கிறீங்க. ඔයාලා රාත්‍රී කාලයේදී ඒක හැමදාම ගණන් කරලා පෙට්ටියක තියලා නිදා ගන්නවා. விடியும் போது அரசாங்கம் அறிவிக்கிறது, இப்பொழுது பாவனையில் உள்ள அத்தனை 5000 ரூபாயும் கேன்சல் பண்ணப்பட்டிருக்கிறது. அடுத்த நாளுக்கு என்ன செய்ய முடியாது தெரியுமா? காது கூட படையதுக்கு கொடுத்துருந்தோம். ඒ පන්ද ඇවිල්ලා රජෙන් නිකුත් කරලා ඒක භාවිතා නැහැ කියලා ඊට පස්සේ ඒක කන්න හරන්නවත් அது වටිනවා. பேங்க்ல இருந்துச்சுன்னா திரும்ப 5000 திரும்பி வந்துடும். බෑග් එක ඇතුලේ තිබුණා නම් ඒක නැවතත් අපිට එයි. ஹalleluya. பயத்தின் ஆவிய சுபாவம் எங்களுக்குள்ள இருக்குமானால் தான் கவனிங்க என்ன சொல்றாரு பாருங்க, விசுவாசம், நம்பிக்கை, அன்பு. අපි දකිනවා ඇදහිල්ල බලාපොරොත්තුව ප්‍රේමය. அப்ப இதுதான் பிரதானமானது, அன்பு. මේකේ තියෙන ප්‍රධානම දේ තමයි ප්‍රේමය. பாஸ்டர் எனக்கு விசுவாசம் இருக்கு, நம்பிக்கை இருக்கு, அன்பு கொஞ்சம் கொஞ்சம் குறையும். அப்போ ஃபெயில். පාස්ටර් මගේ ගාව ඇදහිල්ල තියෙනවා, බලාපොරොත්තු තියෙන ප්‍රේමය නැහැ. பாஸ்டர் எனக்கு நிறைய அன்புலாம் இருக்குது பாஸ்டர், ஆனா கிடையாது நம்பிக்கை விசுவாசம் கிடையாது. මගේ ගාව ගොඩාක් ප්‍රේමය තියෙනවා, නැත්නම් ඇදහිල්ල நீ බලාපොරොත්තුව நீ නැහැ. எப்படி 5ஆம் வகுப்பு 6ஆம் வகுப்பு படிக்காம எப்படி 10ஆம் வகுப்பு போனா கல்லறி சால் செத்துட்டான். එහෙනම් ඔයාලා කොහමද පහ ශ්‍රේණියේ 10 ශ්‍රේණියට ගියේ? ඔයාලා බොරු රිසර්ච් එකක් අරගෙනද? ஹalleluya. சொல்லு ஹalleluya. அப்ப கட்டா என்ன செய்யணும்னா, நீ பாஸ் பண்ணும்போது படிமுறையில் என்ன செய்யணும், பாஸ் பண்ணி தான் போயிருக்கணும். எனக்கிட்ட இது இல்ல அதுக்கா இருக்குன்னு சொன்னா சில வேளையில உங்களுக்கு அன்பு இல்லைன்னு வைங்களேன். අපි පියවරෙන් පියවර තමයි අපි අධ්‍යාපනයේ පාස් වෙලා යන්නට පුළුවන්. அதாவது நீங்க விசுவாசம் நம்பிக்கை எனக்கிட்ட இல்லைன்னு சொல்லிட்டு அன்பு இருக்குன்னு சொன்னா பொய். අපේ තුල ඇදහිල්ල ප්‍රේමය නැහැ, ඇදහිල්ල බලාපොරොත්තු නැහැ, නමුත් ප්‍රේමය තියෙනවා කිව්වොත් அன்போடு அதாவது நீங்க விசுவாசத்தோட நம்பிக்கையோட அன்பு இணைக்கப்படும் போதுதான் அது பிரதானம், மூன்றும் சேர்ந்தோட பிரதானமான அன்பாய் கூட அன்பு என்ன செஞ்சிச்சுன்னா அது அதை மற்றதான் மூடி மேல அன்பு மட்டும் வந்துச்சு. අපි දැක්කම සියල්ලම වහලා ප්‍රේමය ඇවිල්ලා ඒක ඇදහුවා. அப்ப கவனி, බලන්න. அப்ப ஏன் நமக்கு இந்த பிரச்சனை வருதுன்னு சொன்னா நம்ம புரிஞ்சுக்கல, நமக்கு பரிசுத்த ஆவியானவர் நம்ம இருக்கிறார் அப்படின்னு. අපිට යම් ප්‍රශ්නයක් එනකොට අපි තේරුම් ගන්නේ නැහැ උන්වහන්සේ සුදාත්මයන් වහන්සේ අපි තුල සිටිනවා කියලා. அப்பா பிதாவே, வாய்க்கிறேன் சொல்லுங்க, அப்பா பிதாவே, අප්පා පියාණනි, அப்பா பிதாவே. අප්පා පියාණනි. எப்படி நம்ம சொல்லணும், அப்பா பிதாவே அப்படி சொல்லணும். அப்பா பிதாவே என்று அழைக்கக்கூடிய புத்திர சுவிகாரத்தை கொடு, அது அதிகாரத்தை கொடுக்கிறார். புத்திர சுவிகாரத்தை கொடுத்திருக்கிறார். අපි දකිනවා අප්පා පියාණනි කියලා අඬ ගසන්න පුළුවන් යුතු ඒ පුත්‍ර සෝහාරයක් අපි ලබා දී තිබෙනවා. நன்றாய் கவனி, இது கிறிஸ்தவ வாழ்க்கைக்கு அடுத்த விஷயம். මේක ඇවිල්ලා දෙවෙනි කාරණේ හිතුවාගේ ජීවිතේ லூக்கா තිබෙනවා. 6ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம் ஜெபம் பண்ணி முடிக்க போகிறேன். லூக்கா 6ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். ලූකා 6 වෙනි පරිච්ඡේදයේ 28 වෙනි වගන්තිය. 6ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். உங்களை சபிக்கிறவர்களை நல்ல பலமா வாசிக்கணும். உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள். உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள். ஆ, உங்களை
உங்களை நிந்திக்கிறவர்களுக்காக ஜெபம் பண்ணுங்கள். நல்லா கவனிங்க. இது செய்யணுமா? ඔබට සාප කරන්නන්ට ඔබ ආශිර්වාද කොට ඔබ උදෙසා සාප කරන්නන්ට යාඥා කරන්න. ஹalleluya. ஹalleluya. உங்களை சபிக்கிறவனுக்காக என்ன செய்யுங்க? ஆசீர்வாதம். ඔයාලට සාප කරන්න අය උදෙසා ඔයාලා ආශිර්වාද நல்லா කරන්න. கவனிங்க. விசுவாசம், ඇදහිල්ල, நம்பிக்கை, බලාපොරොත්තු, அன்பு, ප්‍රේමය இம்மூன்றிலும் මේ තුනින්ම அன்பே பிரகாரம். අපි දකින මේ තුනින්ම ඇවිල්ලා ශ්‍රේෂ්ඨ වන්නේ ප්‍රේමය. இது பேசும்படியாக நேரம் தரலாம். මේක කතා කරන්නට වෙලාව මදි. உன்னை சபிக்கிறவர்களை நீ ஆசீர்வதி. ඔයාලා ශාප කරන්නන්ට නුඹ ආශිර්වාද කරන්න. நீ உன்னை சாபமா என்றவனுக்கு நீ ஆசீர்வாதம் ஆகணும்னா சபிக்கிறவனும் நீ ஆசீர்வதி. ඔයාලා ශාප කරන මනුෂ්‍යයන් ඉදිරියේ ඔයාලා ආශිර්වාදමත් වෙන්න ඕනි නෑ. ඔයාලා ශාප කරන මනුෂ්‍යයන්ව ආශිර්වාද කරන්න. அவர்களுக்கு நீ ஆசீர்வாதம் ஆகணும்னா நீங்க என்ன செய்யணும்னா அவங்க ஆசீர்வதிக்கணும். ඔයාලා එයාලට ආශිර්වාදමත් වෙන්න ඕනි නම් ඔයාලා එයාලට ආශිර්වාද කරන්නට ඕන. அவர் வந்து கள்ளத்துக்கு அடிச்சாருன்னா நீ இன்னைக்கு கள்ளத்துக்கு அடிப்பீங்கன்னா அங்க அன்பு என்ன செய்யாது? கிரியை செய்யாது. අපි දකින මේ මනුෂ්‍යයා ගලකින් ගෙවන අපි ගහනවා නම් ඒක ඇවිල්ලා ප්‍රේමයේ ඉදි දක්වන දෙයක් නෙවෙයි. அப்ப சபிக்கிறவர்களை ஆசீர்வதி. ශාප කරන්නන්ට ආශිර්වාද කරන්න. சபிக்கிறவர்களுக்கு நன்மை செய்யும். ශාප කරන්නන්ට යහපත කරන්න. இதுதான் ஆண்டு பைபிள் சொல்லியிருக்காரு. මේ දේ තමයි උන්වහන්සේගේ වචනයේ සඳහන් වෙන්නේ. சபிக்கிறவர்களை ஆசீர்வதி. ශාප කරන්නන්ට ආශිර්වාද කරන්න. சொல்லுங்க, சபிக்கிறவர்களை ஆசீர்வதி. ஆசீர்வாத சபிக்கிறாங்க ஒருத்தன் பார்த்து முன்னுக்கே சொல்றான், அவங்கள பார்த்து நீ நல்லா இருக்கு. ඔයාලා ඉදිරියේ කියන්නේ යම් කෙනෙක් ඔයාලා ශාප කරනවා නම් එයා ඉදිරියේම කියන්නේ ඔයා හොඳින් ඉන්න ආශිර්වාදමත් ඉන්න කියලා. அதோ கர்த்தர் அவன கையில அவன் கையில கொடுத்துட்டாரு. ස්වාමීන් වහන්සේ ඉතින් එයාලගේ දෑතටම ලබා දෙයි. அது நம்ம கையில ஆண்டவர் அவனை நம்ம ஏண்ட பண்ணிடுவாரு. ස්වාමීන් වහන්සේ එයාලා ඇවිල්ලා අපි දෑත ඔසවන ලෙස ස්වාමීන් වහන්සේ එයාලා நீ தான் அவன் சொந்தக்காரன் அப்படின்னு சொல்லி படை இவனுக்கு நீ தான் அதிகாரம் நம்ம கையில கொடுத்துருவாரு. ස්වාමීන් වහන්සේ එයාලට අපි තමයි අධිකාරියා කියලා උන්වහන්සේ අපි දෑතට උරුමය ලබා දෙයි. ஏன்னா சபித்தால் நாங்கள் சபிக்கும் போது අපි ශාපය කරනකොට அவன் மறுபடியும் போய் அவன் ஒரு நாள் அவன் ஆண்டவருடைய நாமத்தில் மனம் திரும்பும் போது நாங்கள் போய் கர்த்தருடைய சமூகத்தில் நிற்க முடியாமல் போய் එයා ඇවිල්ලා දෙවියන් වහන්සේගේ නාමයෙන් උන්වහන්සේගේ ඉදිරියේ ගිහිල්ලා ඉන්නකොට අපිට යන්නට බැරි වෙයි. அப்ப எப்ப நம்ம வாழ்க்கையில விசுவாசம் கிரியை செய்யுதுன்னா කොයි වෙලාවෙද අපේ ජීවිතය ඇදහිල්ල ක්‍රියාත්මක அந்நிய වෙන්නේ? பாஷையில ஓ ரியாலா பாக்கா சம்காரலா ரியாம் சூரியான்னு நல்லா ஜெபம் பண்ணிட்டு போன போது අපි අන්‍ය භාෂාවලින් අපි හොඳ ආකාරයෙන් යාඥා කරගෙන යනකොට முன்னுக்கு ஒருத்தன் வந்து எங்களை சபிச்சானா அந்த இடத்துல என்ன வார்த்தை பாவிக்கிறோமோ அப்பதான் எங்க விசுவாசம் எங்களுக்கு புரியும். අපි හොඳට යාඥා කරගෙන ඉන්නකොට අපිට යා මනුෂ්‍යක අපි ඉතිරි ඇවිල්ලා ශාප කරනකොට ඒ වෙලේ තමයි අපේ වචන තේරෙන්නේ. நீங்கள் கைப்பட கட்டாத வீடுகளிலே குடியிருப்பீர்கள். ඔයාලගේ දෑතින් මෙහෙත නොවන්නා වූ නිවස තුළ නුඹලා ඉන්නේ. நீங்கள் நடவாத மரங்களிலிருந்து கனிகளை பறித்து சாப்பிடுவீர்கள். ඔයාලා හිටවන්නේ නැති ගස් වලින් ඔයාලා ඵලය ලබා ගන්නී. நீங்கள் தோண்டாத நீரூற்றுகளிலிருந்து தண்ணீரை பெற்றுக் கொள்வீர்கள். ඔයාලා වලවල් හාරන්නේ නැති තැනින් ස්ථානයේ ඉඳලා නුඹලා වතුර ලබා ගන්නී. உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களை பல்கி பெருகி பண்ணி போக ஆசீர்வதிப்பாராக. නුඹලාගේ දේවල් ස්වාමීන් වහන්සේ සඵලවත් කරයි. குடும்ப வீட்டுக்குள்ள உட்கார்ந்துகிட்டு சாபம் பிரச்சனை நோய் கஷ்டம்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறத விட்டுட்டு නිවස තුළ ඉඳලා නුඹලා තිබෙනා ශාපේ නැත්තම් ලෙඩ රෝග ගැන කියන්නේ නැතුව யோபு சொல்றார், யோபு 42:2 சொல்கிறது, தேவரீர் சகலவற்றையும் செய்ய வல்லவர், நீ செய்ய நினைத்த காரியம் ஒன்றும் தடைபடா. අපි දකින යෝබු කියන 42 වෙනි පරිච්ඡේදයේ 42 වෙනි වගන්තේ කියන ස්වාමීන් වහන්සේ කරන්ට සිටපු දේ කාටවත් බාධා ஆனா කරන්නේ அவருடைய நண்பர்கள் அப்படி பேசுற இவர் சொன்னார், கடவுள் எதை செய்ய நினைச்சா தடுக்கிறதுக்கு யாரும் கிடையாது. උන්වහන්සේ කරන්ට ඕන දේ කාටවත් බාධා කරන්නට බෑ. இன்றைக்கு கிறிஸ்தவ வாழ்க்கையை புரிந்து கொள்ளுங்கள், சபிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பது கிறிஸ்தவனுக்கு கொடுக்கப்பட்ட மேலான சத்தியம். අපි දකිනවා ශාප කරන මනුෂ්‍යයන්ට ආශිර්වාද කරන්න ඕනි කියන එක දෙවියන් அங்க වහන්සේ விசுவாசமும் இருக்கும், நம்பிக்கை இருக்கும், அன்பானது என்ன செய்யும் எங்களை அந்த வாழ்க்கைக்குள்ளாக நடத்திவிடும். එම ස්ථානයේ ඇදහිල්ල බලාපොරොත්තුව ප්‍රේමය තියලා ඒ තුලින් අපේ මඟ පෙන්වයි. அதாவது தனிமையில் இருக்கும் போது உங்களுடைய வாழ்க்கையில விசுவாசம் கிரியை செய்ய ஆரம்பிக்கும். ඔයාලා තනියෙන් ඉන්නකොට ඇදහිල්ල ක්‍රියා කරන්නට පටන් ගන්නවා. போராட்டத்து மத்தியில விசுவாசம் கிரியை செய்யும். අපි පොරබදිනකොට ඒ ඇදහිල්ල ක්‍රියා කරයි. நீங்கள் பேசுகிற வார்த்தையானது உங்களுக்கு ஜீவனை கொண்டு வரும். ඔයාලා කතා කරනවා මේ වචනේ ඇවිල්ලා ඔයාලට ජීවනය ගෙනත් இவை දෙයි. எல்லாவற்றுக்கும் பிரதானமாய் அமைகிறது. அதாவது தொடங்கிய 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் சொல்கிறபடி අපි සියලටම ශ්‍රේෂ්ඨව 1 කොරින්ති 13 වෙනි පරිච්ඡේදයේ 13 වෙනි වගන්තේ விசுவாசம், நம்பிக்கை, அன்பு மூன்றிலும் அன்பே பிரதானம். අපි දකිනවා இதான் நிலைத்திருக்கிறது. ඇදහිල්ල බලාපොරොත්තුව නැත්නම් ප්‍රේමය මේකට எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்ளக்கூடிய அதிகாரமாகிய ஒரு காட கையை கத்தர் கொடுத்திருக்கிறார். සියල්ලම ලබා ගන්නට පුළුවන් වූ අධිකාර වූ කාඩ් එකක් අපිට දී இதை තිබෙනවා. அந்த ரட்சிப்பை நீங்கள் விசுவாசியுங்கள். ඒ ගැලවීම ඔයාලා ඇදහිල්ලම විශ්වාස நீ කරන්න. ரட்சிக்கப்பட்டவன் என்பதை எப்பொழுது மனதிலே கொள்ளுங்கள். ඔයාලා ගැලවීම ලැබපු මිනිස්සෙක් කියලා හිතේ
வீட்டுக்காக ஜெபிங்க. ஆண்டவர் சொல்றார், உனக்கு நான் வீடு நான் கட்டாயம் கொடுப்பேன். අපි දැනගන්න යාඥා කරන්න කලින් දෙවියන් වහන්සේ කියනවා මම නුඹට නිවසක් ලබා දෙනවා කියලා. 128 சங்கீதம் சொல்கிறபடி 28 වෙනි ගීතාවල කියන ආකාරය. கர்த்தருக்கு பயந்த ஒரு வழியில் நடக்கிற மனுஷனுக்கு என்ன செய்யக்கூடும்? அந்த சொல்லப்பட்ட சகல blessings ஆசீர்வாதங்கள் இருக்குது. අපි දකිනවා ඒ කියනවා ඔය සෑම ආශිර්වාදයක්ම උන්වහන්සේ තුළ රැඳී සිටින நீங்கள் இந்த புத்திர சுவிகாரத்தின் அந்த அனுபவத்தை பெற்றுக்கொள்வீர்கள். ஆனால் காற்றையும் கடலையும் அல்ல, எல்லா விதமான இயற்கைக்கு மேற்பட்ட அற்புதத்தை கற்றுள்ள வாழ்க்கையில் செய்வார். ස්වාමීන් වහන්සේ වචනේ කියනවා ඒ වචනේ අපි තදින් අල්ලාගත්තලා උන්වහන්සේ සෑම දෙයක්ම අපිට உங்களுக்கு இருக்கிறதான மேலான ஒரே ஒரு குவாலிஃபிகேஷன், ரட்சிக்கப்பட்டவனுக்கு இருக்கிறதான உன்னதமான ஒரு குவாலிஃபிகேஷன் என்னவென்று சொன்னால் அன்பு. ගැලවුම ලැබපු මනුස්සයාට තිබෙනා වූ ඊටම සුදුසුකම කියන්නේ இதை எல்லாம் கிரியை செய்ய வேண்டுமானால் அந்த அன்பு என்ற குவாலிஃபிகேஷன் உங்களுக்குள்ள இருக்கும். මේ සියල්ලම ක්‍රියාත්මක වෙන්නට ඕනි නම් ඒ තිබෙනා ප්‍රේම කියන සුදුසුකම ඔයාලා තුළ ඇති වෙන්නට ඕන. இயலாது, බෑ முடியாது, බෑ கஷ்டம், අමාරුයි வியாதி, ලෙඩ ஜெபமன வந்து உட்கார்ந்துட்டு යාඥා කරන්න ඇවිත් ஆண்டவரே எனக்கு வயிற்று வலிக்குது, ස්වාමිනේ මට බඩේ ஆண்டவரே கடன்காரனா இருக்கேன், මම ණයයි ஆண்டவரே நான் கஷ்டக்காரனா இருக்கிறேன், මට ගොඩාක් කරදර என்கிட்ட இல்ல ஆண்டவரே, මට නෑ இயேசுவின் நாமத்தினாலே ஆமென். ඒස් වාසගෙන இப்போ இது என்ன? එතකොට මේක කුමක්ද இது என்னன்னு சொல்லு. මේක මොකක්ද நான் ஜெபமா பண்ணேன். මම යාඥා நான் வந்து என்னைக்கு வந்து நின்று இல்லைன்ட்டு போறேன். මම කියන්න අප දෙන්නේ කියලා නෑ නෑ කියලා යනවා கடைக்கு போன போது சொல்லுவேன், எனக்கு இது தேவை, பொருட்கள் இந்த சாமான் தேவைன்னா தான் கிடைக்கும். මම කඩේ ගිහිල්ලා මට මේ දේ ඕනේ කිව්වොත් තමයි ඒ දේ ලැබෙන්නේ எல்லாம் இருக்கிற கடையில போய் அண்ணன் இல்லைங்க நான் சொல்லுவார், நான் என்ன பண்ணணும்னு தான் கேட்பாரு. සෑමද තියෙන කඩේකට ගිහිල්ලා මගේ ගාව නෑ නෑ කිව්වොත් එයාලා නම් මම ஜெபத்தை எப்படி கேட்கணுமே தவிர இல்லைன்னு சொல்றது இல்லை. ஜெபம் යාඥා වෙන්න නෑ කියන දෙයක් නෙවෙයි ஆண்டவரே எனக்கு அது இல்ல, ස්වාමීන් මට මේ දේ නෑ ஆண்டவரே கூரை உழுவுது, වහලෙන් වතුර වැටෙනවා வீடு கட்ட இல்லாம இருக்குது, ගේ හදා ගන්න බැරුව තිබෙනවා வாகனம் இல்லாம இருக்குது, වාහනයක් නෑ எந்த நாள் பார்த்தாலும் மாசத்துல 10 நாளைக்கு வயிற்று வலிக்குது, අපි බැලුවොත් මාසෙන් දවස් 10කට බඩේ එකක් குறைஞ்சபட்சம் 10 நாளைக்கு வயிற்று வலிக்குது. ආදම දවස් 10කට எல்லாம் படி இல்ல 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 இது ஜெபமா? නෑ 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 කියන දේ යාඥාවක්ද அப்படி அல்ல. එහෙම නෙවෙයි ஆண்டவரே எனக்கு ஒரு வீடு கட்ட வேண்டும், ස්වාමීනි මට නිවසක් හදා ගන්න எனக்கு ஒரு தொழில், මට රැකියාවක් எனக்கு ஒரு தொழில் வேண்டும். මට රැකියාවක් ஜெபத்துல பண்ணும்போது கூட சரியா பண்ணணும். යාඥා කරනකොට හරියාකාරී යාඥා කරන්නට ඕන இல்லை என்று சொல்வதனால் பெற்றுக்கொள்வதில்லை, நீ கேட்கும்போது தான் பெற்றுக்கொள்ளும். නෑ කියනකොට ඔයාලා ලබා ගන්නේ නෑ ඉල්ලනකොට තමයි ඔයාලා ඒ දේ ලබා ගන්නේ உனக்கு ஒரு வீட்டை கத்த கட்டாயம் தருவா, ඔයාලට ලස්සන නිවසක් දෙවනස දෙන්න ஆண்டவர் கட்டாயம் தருவா, දෙවනස අනිවාර්යෙන් நீ දෙන්න கட்டுவீங்க, ඔයාලා හදයි அந்த வீடு ஆசீர்வாதமா இருக்கும். ඒ නිවස ආශිර්වාදවත් වේ என்கிட்ட பாருங்க, அவங்களுக்கு மாதிரி ஆண்டவரே சின்ன மச்சானுக்கு மாதிரி வீடு இல்ல, ස්වාමීනි මට පුඩා මසිනා වගේ නිවසක් නෑ அவர் கார் வச்சிருக்க மாதிரி எங்கிட்ட கார் இல்ல. එයා කාර් එකක් තියාගෙන ඉන්නා වගේ මගේ ළඟ නෑ இது என்ன ஜெபமுங்களா? මේ ඔක්කොම යාඥාවද இது ஜெபமா? இது வந்து என்ன? මේ அவன் நல்லா இருக்கிறது உனக்கு பிடிக்கல. එයා හොඳට ඉන්නේ ඔයාලා කැමති නෑ ஐயா அவங்க கிட்ட இருக்க கதை எனக்கு தேவைப்படாது. එයා ගාව තියෙන දේ අපිට සම්බන්ධ නෑ அவங்க ஆசீர்வாதமா இருப்பது எனக்கு சந்தோஷம். එයාලා ආශිර්වාදවත් සිටින එක අපිට සතුටුයි ஆனா எனக்கு கத்தர் என்னுடைய காரியத்தை கத்தர் வாங்கி ඒ දේ මට ඕන කරන දේ ස්වාමීන් වහන්සේ සඵලවත් කරයි விசுவாசம் ஆமென் சொல்லுங்க. විශ්වාස කරන ஹalleluya. ආමේන්. அவருக்கு சந்தோஷமா இருப்பது எங்களுக்கு சந்தோஷம், උන්වහන්සේ සතුටු සිටින එක අපිට සතුටුයි அவருக்கு நல்லா இருக்கிறது எங்களுக்கு சந்தோஷம். එයාලා හොඳින් ඉන්න එක අපිට සතුටුයි ஆனா எனக்கு ஆண்டவர் ஸ்பெஷல் வச்சிருக்காரு. ඊට වඩා ස්වාමීන් වහන්සේ අපිට ශ්‍රේෂ්ඨ අනන්ත වටිනා දෙයක් ලබා තිබෙනවා அவங்க மாருதி வச்சிருக்காங்க, சந்தோஷம். மாருதி தான் கார் வச்சிருக்காங்க, එයාලා ඇවිල්ලා ශ්‍රේෂ්ඨ කාර් එකක් ලබා තිබෙනවා மாருதி கார் தான் வச்சிருக்காங்க. මාර්ති කාර් එක තමයි තියාගෙන ඉන්නේ ஆண்டவர் எனக்கு தேவசித்தம் பண்ணால் ஆண்டவர் என்னால டுவெல் பண்ண ස්වාමීන් වහන්සේ කැමතිද මට ඩොල්ෆින් எனவே நாளை நன்றி சொல்லுங்கள். අපිට ගත්තා இதுதான் விசுவாசம். මේක තමයි ඇදහිල්ල ஆண்டவரே அவர் நல்லா இருக்காரு, ස්වාමීනි එයා හොඳින් ඉන්නවා உன் வீட்டுக்காரன் நல்லா இருக்கான், ඉදිරි නිවස සිටින உன் එක வீட்டுக்காரன் நல்லா இருக்கான், පිටිපස්සේ ගිය එක්කෙනා හොඳින් அவங்களுக்கு வந்து எல்லாரும் பாருங்க சாப்பாடு சாமான் கொடுத்துட்டு போறான், එයාට ඇවිල්ලා ආහාර බාණ්ඩ දීලා යනවා எங்களுக்கு ஒண்ணுமே கொடுக்க மாட்டேங்கிறான் ஆண்டவர். අපිට කිසි දෙයක් දෙන්නේ නැහැ නේද ஆனா ஆண்டவர் பிரச்சனை கிடையாது, ඒක නෙවෙයි උන්වහන්සේගේ ප්‍රශ්නය அவன் கிடைக்குன்னு எதிர்பார்க்கறான், கிடைக்குது. එයාට ලැබෙන්න ඕන කියලා බලාපොරොත්තු වෙන දේ එයාට ලැබෙනවා நீ அவனுக்கு கிடைக்குதுன்னு சொல்லி நீ பொறாமப்படுகிற, கிடைக்கல. ඒක දෙනවා කියලා ඔයාලා ඉරිසියා වෙන නිසා ඒ දේවල් உனக்கு தேவையானதை நீ தேவனிடத்துல கேள். ඔයාලට ඕන කරන දේ උන්වහන්සේගෙන් உன் ඉල්ලන්න தேவை கத்தருக்கு தெரியும். ඔයාලගේ අවශ්‍යතාවය නැත්නම් ඕන දේ මොකද්ද කියලා උන්වහන්සේ දන්නවා அப்பவும் அதாவது நீ அப்பவும் மீன் வேணும்னா கூட வாய் திறந்து கேட்கணும் தான் பைபிள் சொல்லுது. අපි දකින නොටිසා මාළු ඕනේ නම් මුඛේ විවෘත කරලා ඉන්නන්න කියලා තමයි அதாவது நீ ஆவியில இருக்கிற வாக்கியம் நீ கிரிக்கை செய்ய வேண்டுமானால் அன்போடு கூட அந்த வாக்கியை சொல்லுங்கள், ஆண்டவரை விசுவாசித்து சொல்லுங்கள், அதை ஆண்டவர் செய்து முடிப்பார். ආත්මික ලෙස ඒ ක්‍රියා කරන වචනේ අපි කියනකොට ඒක ක්‍රියාත්මක වෙනවා ஆமென். ஆமென். விசுவாசிக்கிறவர்கள் ඇදහිල්ල உங்கள் விசுவாசம் உலகத்தை ஜெயிக்கிற யாருமா ஒரு விஷயம்
අපි සියලු දෙනාම නැගිටි සිටිමු. ஆண்டவர் இன்னைக்கு உங்க மக்கள் ஒரு அற்புதத்தை செய்ய போகிறார். මේ වෙලාවේදී උන්වහන්සේ ඔයාලගේ මැද அப்படியே ஒரு விஷயம் ආස්වාද காலையில் මේ වෙලාවේදී දැන් තෝසවමි. ஆண்டவரிடத்திலே ஆண்டவர் எனக்கு வார்த்தை கிரியை செய்ய வேண்டும் ஆண்டவரே. ස්වාමීනි මේ වචනය මාතුල ක්‍රියාත්මක என் வாழ்க்கையில் ஆண்டவரை வார்த்தையை கிரியை செய்யும்படி அதை ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. මේ වචනය තුළින් ක්‍රියාත්මක කරන්න මගේ என்னுடைய ජීවිතේ சரீரம் உம்முடைய கரத்தில் ஒப்பு வைக்கிறேன் ஆண்டவரே. මගේ ශරීරය ඔබ වහන්සේ විතර මගේ இந்த நாளில் கலந்து கொள்ளும்படியாக கொடுத்த கிருபைக்காக ஸ்தோத்திரம். ස්වාමීනි මේ වෙලාවේ ඔබ වහන්සේ අවස්ථා ගැන ස්තුතියි. சரீர பலகீனங்கள் மாறட்டும். ශරීර සිද්ධි වෙනස් සෑම දුර්වලකමක්ම වෙනස් වෙනවා. சரீர பலகீனங்கள் மாறட்டும். ශරීරෙදි වෙනස් සෑම දුර්වලකමක්ම මාරු වෙනවා. இருக்கிறதான எல்லா வியாதிகளும் நீங்கி இது ஆசீர்வாதமான சரீரமாய் மாறுவதாக. වෙනස් සෑම රෝගයක් නිවර කරලා මේක ආශිර්වාදමය ශරීරයක් වෙත කරගන්න. அப்படியே கரங்களில் ஆண்டவருக்கு ஆராதனை செய்கிறோம். මේ වෙලාවේ දෝෂ ஆவியானவரே
அருமையான காலை வேளையிலே நாம் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். මේ ලස්සන උදෑසනදී අපි වහන්සේට ස්තුති කරනවා. நீர் எங்களுக்கு கொடுத்த அந்த அனாதி அன்புக்காக நன்றி ஆண்டவரே. ස්වාමීන් වහන්සේ දුන්නා වූ අනාත්ම ප්‍රේමය ගැන ස්තුතියි. அந்த அன்பானது எல்லாவற்றுக்கும் பிரதானமாய் இருக்கக்கூடிய ඒ ප්‍රේමය සියල්ලටම ශ්‍රේෂ්ඨ ප්‍රේමයක් ලෙස තිබෙන නිසා ස්තුතියි. ஆண்டவரே விசுவாசம் நம்பிக்கை அன்பு இம்மூன்றிலும் அன்பே பிரதான நிலைத்திருக்கிறது என்று வேதம் சொல்கிறது. අපි දකිනවා ඇදහිල්ල බලාපොරොත්තු ප්‍රේමය සියල්ලටම ශ්‍රේෂ්ඨ ප්‍රේමය කියලා அந்த තිබෙනවා. அன்பினாலே எங்களுடைய வாழ்க்கை கட்டப்பட உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். ස්වාමීන් ප්‍රේමයෙන් අපේ ජීවිතය ගොඩනගන්න ඔබ වහන්සේ උපකාර කරන්න. அது உங்களிடத்தில் வைக்கப்பட்ட அன்பா இருக்கும்படியாக ஜெபிக்கிறோம். ඒ ඔබ වහන්සේ මතින් ලැබුවා ප්‍රේමයක් ලෙස තියෙන්නට ඕන. இந்த நாளில் கூட இந்த வார்த்தையை கேட்கிற ஒவ்வொரு மேல் கர்த்தருடைய அபிஷேகத்தின் வல்லமை நிறைவாய் இறங்கும்படியாக ஜெபிக்கிறோம். මේ වචන අසන්න සියලු දෙනා කරේ ඔබ වහන්සේගේ බලය පැමිණෙන්නට ඕන. அவருடைய நரம்புகள் நாளுகள் தசைகள் திசுக்கள் அழுக்களிலே உடைய வல்லமை பிரசனம் நிறைவாய் இறங்கும்படியாக ஜெபிக்கிறோம். ස්වාමීන් යාගේ ශරීර තුලින් මේ වචනය ගමන් කරන්නට ඕන කියලා ප්‍රාර්ථනා කරනවා. நாளை தினத்தில் தானம் ஆண்டவரே பல லட்சம் ரூபாய் பேரிலே ஆண்டவரே ஓட வேண்டும் இதற்கான பணம் கையிலே என்று சொல்லக்கூடியவர்களுக்கு தேவனுடைய நாளில் ஒரு அற்புதத்தை செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். ස්වාමීන් හෙට දින මට මෙච්චර ලොකු මුදලක් අවශ්‍යයි කියනවා. ඒ මිනිස්යන් කෙරේ ඔබ වහන්සේ මුදල ලබා දෙන්න කියලා இந்த ප්‍රාර්ථනා வாரத்தில் கூட வழக்கு சம்பந்தமாக இருக்கிற மக்களுக்கு ஒரு அற்புதத்தை கர்த்தர் செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். මේ මිනිස්යන්ට මාස ඉදාස ලබා දෙන්න කියලා ප්‍රාර්ථනා කරනවා. இயற்கைக்கு அப்பாற்பட்ட மேலான அதிசயத்தை கர்த்தர் செய்ய வேண்டியதாக ස්වාමීන් ස්වභාවයෙන් තියෙන වඩා බලවත් දේවල් ස්වාමීන් වහන්සේ කරන්න වෙනවා. சரீர நிலையாக கிறிஸ்து இயேசுவின் நாமத்தில் குணமாக்கப்படுவதாக ශරීරයේ තිබෙන සෑම දුර්වලකමක්ම ජේසුස් වහන්සේගේ නාමයෙන් ඉවත් කරන්න. வெள்ளி சூரிய மந்திர தந்திரங்களை ஆண்டவர் விசுவாசிக்கிறவங்க அல்லாதவருடைய வார்த்தை விசுவாசிக்கிறவரை மக்களை மாற்றுகிறார். ස්වාමීන් වහන්සේ ශූන්‍යයෙන් එක්ව විශ්වාස කරන්න ඔබ වහන්සේගේ වචනේ විශ්වාස කරන්න ඔබ වහන්සේ උපකාර කරනවා. ஜனங்களுடைய வாழ்க்கை விமோசனம் சமாதானம் உண்டாயிருப்பதாக ස්වාමීන් ජනතාවගේ ජීවිතේ සමාදානය සතුට ලබා දෙන්න. நாளைக்கு அதனுடைய உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். මේ දවස දුන්න නිසා ස්තුතියි. நாளை ஆசீர்வாதமாக்கி தந்தபடி ஆசீர்வாதம். මේ දවස ආශිර්වාදවත් කරලා දුන්න இந்த නිසා 11 மாதங்களை பாதுகாத்துக் கொண்டபடியாக உங்களுக்கு ස්වාමීන් වහන්සේ 11ක පාස අපි රැකවරණය කරමු. பிரேதன புதிய மாதம் அனுகூலமும் ஆசீர்வாதமான நாளாக இருக்கும்படியாக ஜெபிக்கிறோம். ස්වාමීන් ලබන නාම මාසයට ආශිර්වාදවත් කරලා දෙන්න. ஆசீர்வாதத்தில் வாழ உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். අපි ආශිර්වාදවත් ජීවිතයක් ගත කරන්න උපකාර உம்முடைய කරන්න. விடுதலை பெற்ற நாமத்திலே நாங்கள் ஜெபிக்கிறோம். ඔබ වහන්සේගේ වචනය කවුරු නාමයෙන් අපි ආඥා කරනවා. அந்த நாமத்தில் கேட்டால் தருவேன் என்று சொல்லியிருக்கீங்க. அதனால இயேசுவின் நாமத்தில் நாங்கள் கேட்கிறோம். ස්වාමීන් වහන්සේගේ නාමයෙන් ඉල්ලන්න කියනවා. ඒ නිසා ජේසුස් වහන්සේගේ නාමයෙන් අපි ඉල්ලනවා. வாழ்க்கையிலே